ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக். எங்கயா யாரையும் காணுமா? ஏங்க வந்து ஒரு 30 செகண்ட் தாங்க லேட், அதுக்குள்ளயும் என்ன கதறல்ஸ். எதிர்பார்க்கறாங்க. ஆமா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சீசன் லைவ் ரிவ்யூ. தெரியுங்க லேட்டுன்னு, அதுக்கு குத்தி காமிக்க வேணாம் அதுக்காக. பட் என்ன கௌதம், எப்படி இருக்கீங்க? எண்ட் ஆஃப் தி சீசன். நேத்து சீசன் ஃபைனலா முடிஞ்சிருச்சு. எப்படான்னு இருந்தேன், முடிஞ்சிருச்சு. ஆமா, சந்தோஷமா இருக்கு. ஆமா, இல்ல அதாவது நான் வந்து ஆக்சுவலா இந்த இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் 9:30 போட்டு, ஆனா டைமர் வந்து 9 o'clock செட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டோரி போட்டேன், சாரிங்க லைட்டா மிஸ்டேக் ஆயிருச்சு, அதனால வந்து டைமிங் கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாயிருச்சு அப்படின்னு. அதுக்கு வந்து சதாம் ஹுசேன் அவர் போட்டிருக்காரு. அவர் வந்து ரிப்ளை பண்ணாரு, எங்க சீசனே மிஸ்டேக், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பெரிய ஒரு 30 minutes ஒரு இது அப்படியே மிஸ்டேக் வந்தா வந்து என்ன ஒண்ணு இந்த பெரிய லெவல்ல அப்படியே பாதிப்படைகிற மாதிரி. சீசன் ஃபுல்லாவே சுகர் பேஷண்ட் மாதிரி பெட்ல தான் கிடந்திருக்கும். இந்த 30 நிமிஷத்துல ஏதாச்சும் ஆயிட போகுதா? எல்லாம் அப்படி இப்படி மிஸ்டேக் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது. அந்த மாதிரிதான் இந்த சீசனே போயிருக்கு. நேத்தெல்லாம் எனக்கு ஃபைனல் விசில் ஊதுனோடனே அப்பாடா தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. ஃபைனல் விசில் ஊதுனா வந்து ரெப்ரி தேங்க்ஸ்ரா ஃபைனல் விசில் ஊதுனதுக்கு, இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன்ல ஒரு 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. அப்பா ஆமா, எப்ப மொத கேம் வீக்? என்னது அடுத்த சீசன் மொத கேம் வீக் எப்போ? ஆகஸ்ட் 24 என்னவோ சொல்றாங்க. புஷ்பேக் பண்ணிட்டாங்க, ஏன்னா வேர்ல்டு கப் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பேக் பண்ணிட்டாங்க. அது ஏதோ அடுத்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வீக் புஷ்பேக் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் வீக்கையும் புஷ்பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஐ திங்க் ஜூன் 2 வரைக்கும் என்னவோ போகுது லாஸ்ட் வீக். ஐ திங்க் சோ. ஃபுல் கன்ஃபர்ம்டு எனக்கு தெரியல, பட் பேச்சு இருந்துச்சு, அது தெரியும். இந்த மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 வீக். ஏன்னா அடுத்த சம்மர்ல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். யூரோஸோ எதுவுமே கிடையாது அடுத்த சம்மர்ல. சோ ப்ராபபிலி அடுத்த சம்மர் கிடையாது, வெறும் நேஷன்ஸ் லீக் மட்டும் தான் இருக்கு. சோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னாக்க, இந்த ஏதோ செப்டம்பர் இன்டர்நேஷனல் பிரேக்கோ என்னவோ, அது வந்து 3 weeks வரும் ஒரே இன்டர்நேஷனல் பிரேக். ஒரே ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் 3 weeks. வாங்க எல்லாரும், வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சோ அதான் இந்த எபிசோடு வந்து கிளப் வேர்ல்டு கப் இந்த வருஷம் கிடையாது ரிஷி, அது வந்து எவ்ரி 4 years தானே. ஆமா, சோ ஓகே. சோ அதான் இது வந்து ஒரு சீசன் ரிவ்யூ. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கிறது, சீசன் ரிவ்யூன்னு ஆரம்பிக்கிறது, நாங்க வந்து போன வருஷம் வந்து இந்த ஒரு ஃபுல் சீசன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க பயங்கரமா எங்களை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு. நான் இப்பதான் ப்ரீவியூ வீடியோ வேற ஒரு காரணத்துக்காக நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப சீசன் ப்ரீவியூ வீடியோ, அது உங்களுக்கு தெரியும் இப்போ. பட் அந்த வீடியோல எண்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து 2500 சப்ஸ்கிரைபர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுதான் நம்ம டார்கெட்டா அப்போ. ஆமா, சோ இப்போ வந்து 3900 கிட்ட இருக்கு, 3856. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 1400 சப்ஸ்கிரைபர்ஸ் growth இருந்திருக்கு இந்த ஒரு வருஷம். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம்ல @காப்கருத்து, ட்விட்டர்ல @காப்கருத்து_LFC. ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் கீப் தம் கோயிங். நாங்க அதான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்பப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க ஆன்சர் பண்றோம். பட் எனிவே, சோ கௌதம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இல்ல ஆக்சுவலா எங்க இருந்தா இல்ல, எனக்கு தெரியும் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு. அதாவது வந்து நான் சொன்ன இப்பதான் போன வருஷம் வந்து ப்ரீவியூ வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். மக்களே, இந்த யாராச்சும் ஆர்சனல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா, முக்கியமா இந்த ஒரு வீடியோ நான் இப்போ ஒன்னு போட போறேன் உங்களுக்கு, அத மட்டும் பாருங்க. டைட்டில் ஜெயிக்கிறத பார்த்தா அது பயம். அப்ப பயம் இருக்கணும்ல. எத்தனை வாய் விட்டுருக்கோம், ஜெயிச்சு போட்டாரு நம்ம எங்க போறது? ஒரு வாய் பேச முடியாதா இல்லையா? விக்கலாட்டா பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி வச்சுக்க நம்ம பசங்க எல்லார்ட்டையும். இந்த சீசன் வந்து ஆர்சனல் டைட்டில் ஜெயிச்சாங்கன்னா காப் கருத்து க்ளோஸ். அதுக்கு மேல தலையிலா நம்ம வந்து தலைமறைவாத்தான் நினையும் சேசையும் எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வாய் பேசி வச்சிருக்கோம் நாங்க 2 பேரும். எல்லா ஆர்சனல் பேச்சு கேங் அப் பண்ணிடுவானுங்க கமெண்ட்ஸ்ல, ஒன்னும் பேச முடியாது. So I'd say number first, Man City second, I'd say Chelsea third, and I'd say Newcastle fourth. Or mean Newcastle and Arsenal will fight for fourth. அதாவது நியூகாசல் ஈசாக்க வச்சிருந்தாங்கன்னா நியூகாசல்ல போர்த்துல போட்டான் பாரு. ஆர்சனல்ல போர்த்துல தான் போட்டிருந்தேன். நான் வந்து அடுத்த வாரம் தான் ஓபன் பண்ணாட்டு இருந்தேன். ஆர்சனல்ல போர்த்துல தான் போட்டிருந்தேன். அதுல நான் ஒண்ணு இது பண்ணல, அதை நான் ஏத்துக்கிறேன். நான் ஆர்சனல்ல போர்த்துல தான் போட்டிருந்தேன்ட்டு. நியூகாசல் ஏன் போட்டேன்னா ஈசாக்க வைப்பாங்கன்னு நினைச்சேன்.
ஈசாக்க வச்சிருந்தா போர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நியூ காசலுக்கும் ஆர்சலுக்கும் 4th சண்டை, அதுல நியூ காசல் தான் 4th வருவான்னு வேற சொன்னீங்க. அதான் நான் சொன்னேன். அப்ப ஈசாக் அங்கதான் இருந்தான், அதனாலதான் சொன்னேன் சரி ஈசாக்க வச்சிருந்தாங்கன்னா நியூ காசல் 4th வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதான் சொல்றேன், இன்னையோட என்னைய பார்க்க முடியாது. ஒரு 2 weeks இல்ல 2 monthsக்கே நான் லீவ் போட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். அந்த விட்ட வாய்க்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி என் தலைவன் எனக்கு ஒரு சீசனை கொடுத்து விட்டான். அதனால இனிமேல் நான் எதையுமே சொல்றதுக்கு இல்லை. இன்னும் தலைமறை வாயிட்டு எல்லாத்தையும் கிளம்பலான் இருக்கேன். நான் வேற எதுவுமே கிடையாது. இனிமேல் இந்த நாசமா போன கிளப்பு, இந்த கிளப்பை நம்பி ஒரே ஒரு சீசன் தான் வாய் விட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம தானா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த கிளப்ப எவனுமே, மக்களே நானே சொல்றேன், நம்பவே நம்பாதீங்க. இவங்க எல்லாம் ஒன்னத்துக்குமே லாய்க்கே கிடையாது. இவங்க எல்லாம் போர்த் நெக்ஸ்ட் சீசன்ல டாப் 6 கஷ்டம் தான். எந்த மேனேஜரையுமே இருந்தாலுமே டாப் 6 கஷ்டம் தான். ஒண்ணுமே கிடையாது. இவங்களெல்லாம் நம்பி இவங்கள வாய் விட்டு, இப்ப சீசன் ஸ்டார்டிங்ல வாய் விட்டோம்னா பிஎஸ்ஜி கேமுக்கு முன்னாடியும் இவங்க எல்லாம் டேர்ன் அப் ஆவாங்க, அங்க ஒரு வாய் விட்டேன். மேன் சிட்டி கேமுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் டேர்ன் அப் ஆவாங்க, அங்கேயும் ஒரு வாய் விட்டேன். ஒண்ணுமே கிடையாது. இவங்களை நம்பி பேசணும்னா இவங்களோட ஒரு மோசமான ஒரு கிளப்பே கிடையாது எனக்கு கேட்டா. அதனால எல்லாம் இந்த கிளப்பும் நாசமா போகட்டும், இவங்க எல்லாருமே நாசமா போகட்டும் சாமி. இவங்களை நம்பி ஒருத்தவனும் வாயே இனிமேலெல்லாம் வாயே விடக்கூடாது. இவங்க எல்லாம் நம்பி வேஸ்ட். இவங்களெல்லாம் இவங்க பேசி இவங்களை நம்பி மத்தவங்க எல்லாம் இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா, எங்க கிளப்பு தாண்டா இத பண்ணுவோம் பாடுறா அது பண்ணுவோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த கிளப்ப நம்பி நம்ம எதையுமே வாய் விடக்கூடாது. இனிமேல் நான் விடவும் மாட்டேன். எப்ப கேட்டாலுமே இந்த கிளப் தோக்கத்தான் போதும் சொல்ல போறேன். ஒண்ணு யூஸ் இல்ல. அது சரி. இல்ல ஆனா நேத்து டிரா பண்ணிட்டோம், சொன்னால பரவாயில்ல, தோக்கல. ஆமா ஆமா, பெரிய டிரா. அதுல வேற ஒரு சந்தோஷம் வேற. இல்ல அதாவது இந்த சீசனுக்கு அப்புறம் டிராக்கு எல்லாம் சந்தோஷப்படாமலாம் இருக்க முடியாது. ஓகே, இல்ல அதாவது இந்த சீசன்ல உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன், இவனுங்களை நம்பி இனிமேல் நான் எக்காரத்தை கொண்டு எவன்ட்டையும் போய் நான் டிஃபெண்ட் கூட பண்ண முடியாது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் சிட்டி ஃபேன்ல எடுத்துக்கோங்களேன், அவங்கள நம்பி சொல்லுவாங்க, நாங்க தான்டா என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்க ஜெயிக்க முடியாதுடா அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவங்க போய் ஜெயிப்பாங்க. ஒரு ரியல் மேட்ரிட் எடுத்துக்குங்க, ஒரு பார்சலோனா எடுத்துக்குங்க, ஏன் இந்த சீசன் யுனைடெட் கூட எடுத்துக்குங்களேன். அவங்க எவ்வளவு சொன்னாங்க, நீங்க எல்லாம் எங்களை ஜெயிக்கவே முடியாதுடா அப்படி. நான் பெரிய இவனாட்ட எங்க கிளப்புடா, நாங்க இப்படி கிழிப்போண்டா, அந்த பிளேயர் அப்படி அடிப்பாண்டான்னு ஒன்னு கிடையாது. இவங்களை நம்பி வாய் விட்டதுக்கு நம்ம தான் வாய் இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும், அவ்வளவுதான். இவங்க இந்த கிளப்பு, இந்த பிளேயர்ஸ், இந்த மேனேஜரு எல்லாமே ஒன்னத்துக்கு லாய்க்கே கிடையாது. இவங்க எல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு பாதி சம்பளம் எனக்கு வரும். எது தெரியுமா? இவங்களை சப்போர்ட் பண்ணதுக்கும் இவங்களை டிஃபெண்ட் பண்ணதுக்கும் பாதி சம்பளம் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அவங்க வாங்கி போட்டு ஜாலியா தான் அவனுக்கு கிளம்பிட்டானுங்க சீசன் முழுக்க. நம்ம தான் உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம், ஐயோ இது ஆகி போச்சு, ஐயோ அது ஆகி போச்சுன்னு. சீசன்ல இருந்தெல்லாம் இது இவனுக்கு என்ன தோத்துட்டானுங்களா, ஓகே தோத்துட்டானுங்க, அவ்வளவுதான், நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஒண்ணும் கிடையாது. இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு துளி பிரயோஜனமே கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு சீசன்ல வச்சுக்கிட்டு அந்த மாதிரிதான் காமிச்சிட்டானுங்க இவனுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ஆக்சுவலா இந்த சீசனுக்கு முன்னாடி இது எரிக் கேட்டிருக்காரு, இது மாதிரி வாட் இஸ் யுவர் ஃபீலிங் ஃபார் ராபோ அண்ட் மோ டிபார்ச்சர்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 2 weeks நேத்து கேம் பத்தி ரொம்ப பேச வேணாம், பட் ஐ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் அந்த டிபார்ச்சர்ஸ். ஸோ நேத்து கேம் பத்தி ரொம்ப பேசுறதுக்கு இல்ல, பெருசா ஒன்னும் கிளிக்கல அந்த கேம்ல. பட் அந்த இந்த லீட் நேத்து கேம்ல முக்கியம், அதாவது சீசன் ஃபுல்லா அந்த எக்ஸ்ஜி இல்ல, அதாவது சீசன் ஃபுல்லா வந்திருக்க வேண்டிய எக்ஸ்ஜி ஒரே கேம்ல வந்துருச்சு. இல்ல அதாவது இந்த ஒரு ஃபுல் வீக் நிறைய ராபோட ட்ரிபியூட்ஸ் எல்லாமே பார்த்தோம், சாலாவோட ட்ரிபியூட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதாவது என்ன உங்களுடைய ஃபீலிங் என்ன ஆஃப் தெம் லீவிங்? அதாவது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் தி எண்ட் ஆஃப் an era. ஆல்ரெடி இப்போ வெர்ஜிலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, ஆலிசன் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு வேற. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் அந்த ஒரு 2015 to 2018ல 2017ல வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ கிளம்புறாங்க அந்த ஒரு 10 yearsக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் அந்த ஒரு எண்ட் ஆஃப் an era. ஸோ நிறைய பேர் சாலாவோட ஸ்டாட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு we don't need to, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் பிரீமியர் லீக் பிளேயர்ஸ், லிவர்பூல் பிளேயர்ஸ்னு கூட இல்லை. பட் என்ன உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? எனக்கு மோர் தென் இது சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் மோர் தென் சாலா எனக்கு ராபர்ட்சனோட டிபார்ச்சர் தான் ஃபெல்ட் ஹிட் ஹோம் ஹார்டர் இருப்பாங்கல்ல. ஏன்னா இல்ல ஐ மீன்
they both hit home. But ஏன்னு சொல்றேன், சாலா வந்து he was like என்ன சொல்றது, ஒரு அதர் வேர்ல்ட்லி டேலண்ட், பயங்கர எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு நேச்சுரல் கிஃப்டட் டேலண்ட் இருக்கு சாலாட்ட, விச் ஒரு காமன் மேனா வந்து எனக்கும் உங்களுக்கும் அந்த டேலண்ட் கிடையாது. லைக் வேறஸ் ராபர்ட்சன் வந்து, அண்ட் இது நான் வந்து ராபர்ட்சன் வந்து ஐ நோ ஹவு குட் ஃபுட்பாலர் இஸ், பட் ராபர்ட்சன் பண்றது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் ஓகே, நான் வந்து இஃப் ஐ ஒரு ஆவரேஜ் பர்சன் லைக் மீ ஒருத்தாங்க ஆடுறான், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆடுறான். ஸோ அந்த ஒரு, நான் சொல்றது புரியுதான்னு தெரியல, பட் அந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கு ராபர்ட்சன். ஸோ அதனால வந்து இட் ஃபெல்ட் லைக் ராபர்ட்சன் வாஸ் மோர் லைக் ஒன் ஆஃப் அஸ். வேற சாலா வந்து he was like அந்த ஒரு சூப்பர் டேலண்ட் யங் ஏஜ்ல இருந்தே. ஸோ அதனால வந்து இட் ஃபெல்ட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். எனக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லை, வேற ராபர்ட்சன் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அதனால இட் ஃபெல்ட் லிட்டில் மோர் ரிலேட்டபிள். அதனால நான் சொல்லேன். I don't know. I mean, maybe, I mean, rightly so, in the age la வந்து all attackers get more limelight than defenders and midfielders la. That's kind of like expected தானே. அதனால வந்து I mean, when you see how much accolades Salah got and how much accolades Robertson got, I think ரெண்டு பேருமே சேம் சீசன் வந்தாங்களா இல்ல ஒன் சீசன் அபார்ட் ரெண்டு பேருமே வந்தாங்களா, சம்திங் லைக் தட். இல்ல சேம் விண்டோ ரெண்டு பேருமே சேம் விண்டோ. ரெண்டு பேரும். ஆமா, நேத்து தான் ராபர்ட்சனோட இதுல பாத்துட்டு இருந்தேன், அதுல சொன்னாங்க Salah and Robertson came in the same window அப்படின்னு சொல்லி. Same window. So if you look at it, I mean, whatever both of them did, both of them are equally responsible for everything இல்ல. In terms of defense la Robertson நாலும், in terms of attack la Salah, அந்த மாதிரி தான் வந்து we have to look at it. அதனால வந்து we have to see how both of their careers in Liverpool have gone. Basically, both have been legends in their own form. Robertson ends with 60 assists or something, most assists for a left back, something அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாட் ராபர்ட்சனுக்கு இருக்கு. And then Salah பத்தி நம்ம வந்து பேசவே தேவையில்லை. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஐ ஜஸ்ட் தாட் அவங்க அந்த ட்ரோஃபீஸ்ல வச்சு நிப்பாங்க. ஆனா அந்த பிளிப் சைட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஜான் ஸ்டோன்ஸும் பெப் கார்டியோலா அந்த ட்ரோஃபில வச்சு நிக்கும் போது எனக்கு இருந்துச்சு, ஒரு 3 ரிசல்ட்ரா, ஒரு 3 ரிசல்ட் 4 ரிசல்ட்ல வந்து லிட்டரலா we lost 3 trophies. ஆமா, like if you look back at it, ஒரு 3 கேம் over the course of 8 yearsல வெறும் 3 கேம் 4 கேம்ல, and that's how football can be cruel sometimes அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். which is very very apt. யோசிச்சு பார்த்தா இன்னும் ஒரு PL ஒரு CL, அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் CL ஃபைனல் தோத்தது கூட ஓகே, அந்த 2022 CL ஃபைனல் எல்லாம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாஸ் பண்ணோம்டா அந்த ஃபைனல்ல. லைக் குவைட் லிட்டரலி அந்த கர்த்து வாங்குற ஒருத்தவன் நம்மள வந்து சாவடிச்சான். அதனால வந்து it's just when you look back now and you see இவங்க எல்லாம் அதிகமா ஜெயிச்சிருக்கணும்டா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. Football is not fair all the time. It's not like every time who deserves it wins the trophy. அதெல்லாம் doesn't happen. It's a game of fine margins and we were on the receiving end of it. அவ்வளவுதான். ஆமா, இல்ல அதாவது வந்து ஐ திங்க் ஆல்ரெடி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, இங்க ஒன்னு ஹைலைட் பண்ணிருக்கேன். பட் ஐ திங்க் சாலாவோட இம்பாக்ட் வந்து, அண்ட் ஈவன் ஃபார் ராபர்ட்சன், ரெண்டு பேரோட இம்பாக்டும் வந்து இட் இஸ் பியாண்ட் ஜஸ்ட் அந்த லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்புங்கிற அந்த ஒரு இதை தவிர லிவர்பூல் த சிட்டிக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். பட் அதான் ஐ திங்க் நேத்து வந்து ஃபேர்வெல் வாஸ் குவைட் ஓகே. கௌதம் என்ன டிசப்பியர் ஆயிட்டாரு, பட் இல்ல ஃபேர்வெல் வாஸ் குவைட் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் வந்து லாட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அந்த ஃபேர்வெல்ல ரெண்டு எல்லாருக்குமே ஃப்ரம் ஆல் சைட்ஸ். எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்லாட் வந்து எதுவுமே பேசாம போய் அந்த சீட்ல உட்கார்ந்தார். லைக் no one got the mic to talk yesterday. அது வந்து what was your views about it? Because இந்த காலத்துல everyone gets a mic இல்ல, like season endல அப்போ everyone talks like every club. I think the problem with that, ஏனா I think it was a calculated decision தான். ஏனா வந்து ஸ்லாட் நீங்க மைக் கொடுத்திருந்தாருன்னு, if they had given the mic, அந்த யாரு பேசணுமோ ஸ்லாட் மைக் கொடுத்திருந்தாங்கன்னா, I think because the fans are so against him, there was a risk that வந்து மைக்க கொடுத்த உடனே they would have booed him. Especially இந்த ஒரு வாரம் வந்து அந்த சாலாவோட இது கமெண்ட்ஸ் ஸ்லாட் இது லைக் என்னதான் வந்து சாலாவோட ஃபேர்வெல் ராபர்ட்சனோட ஃபேர்வெல்னு சொன்னாலும் there will be some people crowdல வந்து who will boo. Even if வந்து 50% of the stadium வந்து boo பண்ண வேணாம்னு நினைச்சா கூட there will be ஒரு 30 40 50% who will boo. இது மாதிரி வந்து நீ எதுக்குடா பேசுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
I just felt like வந்து it was a calculated decision. நார்மலா கொடுப்பாங்க. I think என்ன பொறுத்த வரைக்கும் சாலா அண்ட் ராபர்ட்சன் மைக்கு கொடுத்துருக்கணும். ஸ்லாட்டு கொடுக்காதது கூட வந்து I don't have a problem with that. பட் ஆனா என்ன சொல்றது, ஒரு சாலா அண்ட் ராபர்ட்சன் வந்து they should have given the mic. ஸ்லாட்டு கொடுக்காதது எனக்கு ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. இல்ல, நான் இன்னொன்னு படிச்சு பார்த்தேன். when Klopp left, that is the first time he got the mic. Klopp இருந்த எந்த சீசன்லயுமே after the season he didn't get the mic. So maybe that wasn't new, but maybe சாலாக்கும் ராபர்ட்சனுக்கும் கொடுத்திருக்கலாம். but I think the club felt நம்ம தான் இத்தனை வீடியோ சோஷியல் மீடியால போடுறோமே, அதுவும் ரைட், why do it again in the stadium அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் கொடுத்திருந்தாலும் it would have been nice தான் ரெண்டு பேருக்குமே. it was surprising. நான் வந்து வீக்கெண்ட் ஷோ பண்ணிட்டு இருந்தேன், so I didn't watch, and நான் லேட்டர் தான் பார்த்தேன். everyone was talking, ஏன் அவங்களுக்கு வந்து மைக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் felt that if slot would have been given the mic, நீங்க சொன்னது நடந்திருக்கலாம். where boo பண்ணி it would have been very very messy, it would have been ugly maybe. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கலாம். சில பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, மைக் அவுட் கொடுத்திருந்தோம்னா he would have at least told the fans that okay, support us, நாங்க we had a very bad season, like உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இன்னுமே தேவை, and I can confirm you that I will fix it அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமானே தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னாக்க whether he would have been able to say that. So என்ன பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், ஸ்லாட் மைக்கு கொடுக்காதது I don't have a problem. லைக் ரியலிஸ்டிக்கா நான் கிளப்போட பொசிஷன்ல இருந்தா நானும் அதை தான் சொல்லுவேன். பட் ஆனா ஐ திங்க் சாலா அண்ட் ராபர்ட்சன் should have got. ஈவன் அந்த கடைசியில வந்து இட் லுக்ட் லிட்டில் பிட் டிஸ்ஆர்கனைஸ். நீங்க லைவா பாக்கலன்னு சொன்னீங்க, நான் லைவா பாத்துட்டு இருந்தேன். இட் லுக்ட் டிஸ்ஆர்கனைஸ்ட். அந்த ஒரு கார்ட் ஆஃப் ஆனருக்கு அப்புறம் அந்த வால் ஆஃப் சாம்பியன்ஸ் அந்த இது அதோட போட்டோ எடுத்த அப்புறம் இட் லுக்ட் லிட்டில் பிட் டிஸ்ஆர்கனைஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பிட்ச்ல லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஐ மீன் they did the best they could. ஃபேன்ஸோட பிக்சர்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணி. இல்ல, இங்க வேதிக் போட்டிருக்காரு பாருங்க, previous I mean every year someone has gone. சோ அப்போ வந்து மைக் கிட்ட நம்ம ப்ரீவியஸ் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ மேபி இட்ஸ் a thing that we wanted to follow, and maybe it's something that we wanted to do, and we did it. ஏன்னா அவ்வளோ வீடியோ பண்ணோம். we made a separate video for Robertson, we made a separate video for Salah, all part of Liverpool FC உடைய யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா you can see all of that. So everything was there, and whatever happened. So அதனால வந்து it is something that they decided to do, and I didn't find it, I don't know, I mean சில பேர் சொன்னாங்க ஸ்லாட் அட்லீஸ்ட் அந்த கார்ட் ஆஃப் ஆனர் ஆச்சு போயிருக்கணும்ட்டு. if I was in slot shoes, I would have done the same thing. I would have said, hey, மொத்த ஃபோக்கஸும் அவங்க மேலதான் இருக்கணும்டா. I don't have to take the spotlight here. இங்க பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், I didn't have to do anything. எனக்கு வந்து whatever I did. இப்ப நீங்க எல்லாம் ரெண்டு பேர்த்த மட்டும் என்ஜாய் பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து I felt it was a planned thing. நீங்க சொன்ன மாதிரி whatever I mean they did it okay at the end anyway. It doesn't ரொம்ப ஒன்னும் பெரிய I don't have a problem with the way they did it. Overall thoughts on the Liverpool season என்ன? I mean I think disappointing. I think we have to be honest. அதாவது வந்து to finish in a fifth with 59 points வந்து 59 இருந்திருக்கணும். கடைசியில அந்த பிரென்ட்ஃபோர்ட் அவன் யூரோப் போடணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சீரியஸா நான் லைவ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன், டேய் இவங்களுக்கு ஒரு கோலை கொடுத்துருங்கடா, அவனுங்க அட்லீஸ்ட் யூரோப்பா லீக் போட்டுன்னு. கடைசியில அந்த டேங்கோ விட்டார ஒரு ஹெட்டர் வேற மிஸ் பண்ணுவான் பாருங்க, லாஸ்ட் ஹெட்டர். But இல்ல, I think a very disappointing season. 60 points. I mean பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு. It is only இருங்க we have never, this is the lowest, but this would have been the lowest points total for all of Klopp's years. It's lower than that. All of Brendan Rodgers years, it's lower than that, including அந்த ஒரு season where Klopp and Brendan Rodgers half split பண்ணாங்களே, அந்த சீசனையும் சேர்த்து it is lower than that. 60 points. அப்படியா? அந்த சீசன் அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க, excluding that season சொன்னாங்க. Klopp full seasons அப்படினாங்க, including அந்த ஆமா Klopp full seasons for sure. Brendan Rodgers or maybe Brendan Rodgers ஓட full seasons கூட இருக்கலாம். correct. Brendan full seasons and this transition season தவிர the last 10 years everything was. And அதுக்கு அப்புறம் என்னது, இன்னும் it is only 2 points more than Roy Hodgsonனா
அண்ட் லைக் இன் ஜெனரல் இட்ஸ் பின் அ வெரி பேட் சீசன். அதுதான் சொல்ல வரேன். இது ஸ்டாட்ஸ் எல்லாம் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி வந்து இட்ஸ் பின் அ வெரி பேட் சீசன். ஐ திங்க் இந்த ரிவ்யூல வந்து வில் நாட் கோ டூ மச் இன்டு டீடைல் ஆஃப் வந்து ஏன்னா ஸ்லாட்டை பத்தி நிறைய பேசிட்டோம். ஸோ அதனால வந்து வி டோன்ட் வாண்ட் டு கோ டூ மச் இன்டு டீடைல். பட் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கிளப் ஸ்டார்டிங் வித் என்ன பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் அங்கேருந்தே ஆரம்பிச்சோம்னா கூட தெர் இஸ் லாட்ஸ் டு டாக் அபவுட். பட் உங்க தாட்ஸ் சொல்லுங்க. ஆமாங்க, let's start with recruitment. I mean, before recruitment இல்ல, one thing that I wanted to highlight was there was a stretch. நான் வந்து இப்ப நம்ம இந்த எபிசோட பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து I actually made a like an Excel sheet to say நம்ம வந்து எவ்வளவு இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சீசன்ல வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. We actually made a video மக்களே. அதை வந்து எங்களால ஷேர் பண்ண முடியல. We had to take it down in the last moment because of copyright from YouTube. So அதனால we took it down. Game week 16, ஓகேங்களா? Remember we went on that 13 game unbeaten run மாதிரி, which started in game week 13. நிறைய draws. ஆமா exactly, கரெக்ட்டா? So game week 13ல வந்து we won against West Ham away. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த ஈசாக்கோட ஃபர்ஸ்ட் கோல்? தெரியும். ஆமா அந்த கேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி we won that, drew against Sunderland and Leeds back to back, Brighton, Tottenham, Wolves 3 straight wins, Leeds, Fulham, Arsenal, Burnley 4 straight draws. அந்த ஒரு stretch of 9 games இல்ல, I think that is where the season kind of went and the entire wrong side. Maybe அந்த ஒரு okay, whatever happened in the first 12 games happened. But trying to get it back இல்ல, அந்த ஒரு 9 game stretchல we've had 6 draws and 4 wins 10 gamesல. And the 6 draws kind of massively dented us. From that point there was absolutely no recovery. அதுக்கப்புறம் வந்து 3 games தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு it took us 32 game week, 32, 33, 34. So it just went downhill from that point. So I just wanted to say from there. But coming back to recruitment side, see எனக்கு வந்து இல்ல ஆக்சுவலா பிஃபோர் யூ கோயிங் டு ரெக்ரூட்மெண்ட் இங்க யாரோ ஒரு கேள்வி ஒண்ணு நான் இது பண்ணணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் பிஃபோர் வி கோ இன்டு ஆல் ஆஃப் தட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் கேம் வந்து ஹெண்டோ ஓவேஷன் பத்தி பேசவே இல்லை, விச் ஐ தாட் வெல் டிசர்வ்ட். அதாவது வந்து ஆஃப்டர் லீவிங் லிவர்பூல் நம்ம பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச கேப்டனுக்கு ஒரு நல்ல ஓவேஷன் கொடுத்தது வாஸ் அ வெரி குட் திங். அப்புறம் இந்த ஒரு கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு ஆர்சனல். பட் நீங்க அந்த அத்லெட்டிக் ஆர்டிகல் படிச்சீங்களான்னு தெரியல, அதுல வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, அவங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்களா இந்த ஸ்குவாட் பில்டிங். ஆர்சனல் வந்து தே செட் ஓகே, லிவர்பூல் அண்ட் சிட்டி வந்து தே ஆர் கோயிங் டு, அவங்களோட டிக்ளைன் வந்து வில் பி அரௌண்ட் த சேம் டைம். ஐ திங்க் தே ஹட் ஆன்டிசிபேட்டட் நெக்ஸ்ட் இயர் அஸ் பீயிங் த டிக்ளைன். ஸோ அரௌண்ட் த சேம் டைம் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினலா அவங்களோட ஒரிஜினல் டார்கெட் படி ஆர்சனல் ஷுட் வின் த பிரீமியர் லீக் இன் 26-27 டார்கெட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சீசன் முன்னாடியே ஆயிடுச்சு. ஸோ லைக் இது வந்து திஸ் இஸ் அ கொஸ்டின் ஐ ஹவ் ஹேட். இந்த மாதிரி வந்து do you think it is the end of an era for Liverpool and City? இப்போ வந்து is it Arsenal's time and potentially United's time? ஏன்னா அதே இன்னொரு ஆர்டிகல் யுனைடெட் தேர்ட் முடிச்சதை பத்தி, அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னாக்கா அவங்களும் they had come to a similar conclusion at Arsenal as Arsenal. இந்த மாதிரி இவங்கெல்லாம் டிக்ளைன் ஆவாங்க. ஸோ இஃப் யூ மேக் த ரைட் சைனிங்ஸ் அண்ட் இஃப் இந்த மும்புஎமோ குனியாலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இஃப் யூ மேக் த ரைட் சைனிங்ஸ் டு காம்ப்ளிமெண்ட் them, we can compete with Arsenal for the title. ஏன்னா Liverpool City will have a period of ஒரு 2-3 years where they are not ஒரு டாப் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think it was expected தானுங்க. ஏன்னா நீங்க அந்த பாயிண்ட் நல்லா சொன்னீங்க நம்ம இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது, where 16, 17, 18 அந்த 3 years தான் each person came into the puzzle. So it is a natural transition for that to happen after 9-10 years. Every year someone will go. That is how football works. 9 years இருந்திருக்காங்கன்னா that's how every season one by one person will keep going on. That's how you fluidly transition. You don't make so many transfers in the same season and expect everything to work in the same season. நீங்க பாருங்களேன், சிட்டி வந்து பெப் கார்டியோலா has overseen 3 transitions மாதிரி டெக்னிக்கலி யோசிச்சு பார்த்தா. முதல்ல பாத்தீங்கன்னா அக்வேரோ, ஃபெர்னாண்டினியோ அவங்கெல்லாம் இருந்த ஒரு டீம், காம்பனி அவங்கெல்லாம் இருந்த ஒரு டீம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே டிப்ராயினே, அகுவேரோ அவங்கெல்லாம் இருந்த ஒரு டீம். அடுத்த செட் ஆஃப் கேப்ரியல் ஜெசூஸ் அவங்கெல்லாம் அகுவேரோல போனதுக்கு அப்புறம், கேப்ரியல் ஜெசூஸ் அவனையும் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா வந்து ராட்ரி, ஹாலண்டு இவங்கெல்லாம் வந்தாச்சு. அதையும் தாண்டி இப்ப இந்த சீசன் பாருங்க, சர்க்கி, செமன்யோ, கேயி இவங்கெல்லாம். ஸோ தட் இஸ் ஹவு யூ குவைட்லி டிரான்சிஷன் ஆகுறனே தெரியாம டிரான்சிஷன் பண்றது.
ஆனா we were all pumped and we were like ஏய் இப்படிதான்டா இந்த மாதிரி நடக்க போறோம், இந்த மாதிரி இந்த பிளேயர் வாங்கிட்டோம் அந்த பிளேயர் வாங்கிட்டோம் பேசிட்டு இருக்கும்போது something that we forgot this season was how can you change 5 starters and expect everything to work. That's the big thing. நீங்க சொன்னீங்க you always said this so many times this season, changing too much too soon. ஆமா, that has to நேத்து வந்து ஸ்லாட் கேட்டாங்க if you can define the season in one word என்ன அப்படின்னு, அதுக்கு இன்ஜுரினர். but I think your tag actually is very valid for this season, changing too much too soon. அது வந்து பிளேயர்ஸ்லயும் சொல்லிக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி டாக்டிக்ஸ்லயும் சொல்லிக்கலாம், you can put it in every side. There is no way you change so much in 2 months and then you have a affected preseason and expect everything to be perfect. Okay, maybe Guardiola இருந்திருந்தா நடந்திருக்குமோ அதுவே தெரியாது. நீங்க இல்ல I think எடுத்து பாருங்களேன், you remember they made those 4 signings in winter, Nico Gonzalez, Kushana, Victor Reis and even the striker Haaland Marmush. இவங்க எல்லாம் வாங்கியுமே they finished in top 4 in the second last game week. ஆமா, நமக்கு I think இந்த அந்த too much too soon அது வந்து ரொம்ப ரொம்ப I think it goes நீங்க சொன்ன மாதிரி not only for recruitment. அதாவது வந்து recruitment வந்து we have changed, நீங்க சொன்ன மாதிரி 5 starters மாத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு I think where would it have been better if வந்து 5 starter எப்படியும் மாத்தி ஆகணும். ஸோ நம்ம டாக்டிக்ஸ் வந்து let's keep it the same as last year so that இருக்கிற அந்த பாக்கி 6 பிளேயர் வந்து at least they are used to what we are playing and புதுசா வர பிளேயர்ஸுக்கு வந்து they can adjust to it or better அப்படின்னா these people have a good understanding of it அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன மாதிரி அந்த ரெக்ரூட்மெண்ட்னு ஆரம்பிச்சோன்னாக்க ஐ திங்க் என்னோட கேள்வி வந்து we need to change. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் வந்து they have to leave at some point. That is the way ராபர்ட்ஸனே சொன்னா அவனோட எக்ஸிட் இன்டர்வியூல இந்த மாதிரி வந்து this is how it is and we know how it works அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் the changing is not the issue. என்னை பொறுத்த வரைக்கும் is this the right set of players? அது that becomes a big question. ஏன்னா வந்து ஓகே ஸ்லாட் வாண்ட்ஸ் பொசஷன் ஃபுட்பால், அதுக்காக இவங்களை வாங்கியிருக்காங்க. பட் அந்த நீங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க ஈசாக்க வாங்கியிருக்கணுமா இந்த பொசஷன் ஆடணும்னா. ஏன்னா அவன் வந்து thrives on space, he thrives on transition. ஸோ அதனால வந்து should we have bought ஈசாக்? எகிட்டிக்கே போறாதா இல்ல வேற could we have invested அந்த ஒரு 125 மில்லியன் வேற எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அது ஒரு வருஷம் ரொம்ப ஆடல அப்படின்னு சொல்லிட்டு இன் ஹைண்ட்சைட் பாக்குறது வேற விஷயம். பட் அப்பவே வந்து நீங்க ஐ மீன் இஃப் யூ கோ பேக் ஒரு 1 இயர் போல மேபி 6-7 மந்த்ஸ் போல போனீங்கன்னாக்க நம்ம எபிசோட்ல நான் சொல்லியிருப்பேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எகிட்டிக்கே வாஸ் அன் அன்னெசரி பை. ஏன்னா ஈசாக்கு வி வர் கோயிங் ஃப்ரம் த ஸ்டார்ட். எகிட்டிக்கே வாஸ் அன்னெசரி. ஏன்னா வந்து நம்ம அதை வந்து நியூ காசலுக்கு கிடைக்க கூடாதுன்னு வாங்கின மாதிரி இருந்தது அது. ஸோ I don't know. அது வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து there are some questions of வந்து whether or not வந்து these are the right set of players. ஏன்னா நீங்க இந்த ஸ்குவாட்ல வந்து நிறைய ஹோல்ஸ் ஐ திங்க் நம்ம ப்ரீ சீசன்ல கூட சொன்னோம் இந்த மாதிரி வந்து ஓகே இவ்வளவு பேரை வாங்கியிருக்கோம் பட் சென்டர் பேக் இஸ் ஸ்டில் தின்னு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா வான்டைக், கொனாட்டே, கோமெஸ், லியோனி இருந்தான். அப்போ ஒருத்தனுக்கு இன்ஜுரி வந்தா we are down to 3 சென்டர் பேக்ஸ் அண்ட் குவான்சாவெல்லாம் வித்துட்டோம். which I don't know. I just feel like வந்து it was a big ப்ராப்ளம். அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து டிரான்சிஷன் சொன்னாலும் வந்து we didn't spend the money in a good way அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி இல்ல, ரொம்ப அட்டாக் ஃபோக்கஸ்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏதோ நாங்க என்ன வித் ஃபேன் ஓடுதா என்ன உங்களுக்கு? ஏதோ ஃபேன் ஓடுதா? இங்க ஹீட் வேவ்ங்க. நீங்க வேற ஹீட் வேவ். அதனால 32 டிகிரி என்ன பண்றீங்க இங்க பாருங்க, ஹீட் வேவ்ங்கறாரு. ஒரு 25 டிகிரி வந்திருக்கும், அதனால ஹீட் வேவ்ங்கறாரு இவரு. 32 என்ன 32? அப்ப உண்மையா லண்டன் ஹீட் வேவ் தான். அப்ப ஹீட் வேவ் தான். இல்ல என்னன்னா see there is only one possible reason for not taking this manager out right now. Correcta? If you are Michael Edwards or if you are Richard Hughes na you know that you share some part of the blame. இங்க இந்த எவ்வளோ சேஞ்சிங் டூ ஃபாஸ்ட் டூ சூன் அப்படிங்கிறது வந்துட்டு it just shows டேய் நம்மளும் இங்க தப்பு பண்ணிருக்கோம்டா. மொத்தத்தையுமே வந்துட்டு 42 அதனால மொத்தத்தையுமே வந்துட்டு இப்போ அவரு மேல மட்டும் பழிய போட்டா மேபி இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள்ங்கிறது ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும். யோசிச்சு பாருங்களேன். இப்ப புது மேனேஜர் வந்து when he does
obviously when if the new if 2-3 holes are fixed in the squad and slot goes and some other manager comes in, everything will look so good. I can guarantee you everything will look so good. ஏன் தெரியுமா, whatever needs to be addressed has been addressed, whatever need to be let go has been let go, and இது வந்து full focus on these new set of players வச்சு பண்ணலாம். எந்த அவுட் சைடு இதுவும் கிடையாது. probably if injuries are managed much better, if you have a full pre-season, எல்லாமே இருந்துச்சுன்னா it would have been done better. அந்த ரிச்சர்ட் ஹியூஸும் இவங்களும் உட்காந்து பார்க்கும்போது யோசிப்பாங்க, நம்மளும் இதுல பிளேம் இருக்கோ, இவரை மட்டும் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் அட்டாக்ல மட்டும் போட்டோம். 125 மில்லியன் ஒண்ணு, அவனுக்கு 80 மில்லியன் நெகிட்டி கேக்கு, 205 மில்லியன் 2 பிளேயர் மேல போட்டிருக்கோம் அலாங் வித் வேர்ட்ஸ், 300 மில்லியன் 3 பிளேயர் மேல போட்டிருக்கோம். ஏன் மத்த ஹோல்ஸ் எதையுமே அப்படி போட்டுமே நம்ம ஒரு லெஃப்ட் விங்கரை வாங்கல, மெயின் லெஃப்ட் விங்கர் விட்டவன்ட்டு நம்ம என்ன வாங்கல, அண்ட் இந்த போட்ட 300 மில்லியன்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் சீசன்ல ஒரு 125 மில்லியன் அவுட், இன்னொரு ஹாஃப் சீசனுக்கு இன்னொரு 80 மில்லியன் அவுட். ஏன்னா 2 பேரும் இன்ஜுரியில போயிட்டாங்க. ஆமா, அப்படி இருந்துமே நீங்க சொன்ன மாதிரி சென்டர் பேக் நம்ம பிக்ஸ் பண்ணல, கேய் வாங்க முடியல. ஆமா, டிஎம் நம்மளுக்கு வேணும்னு ரொம்ப நாளா தெரியும், அதையும் நம்ம வாங்கல. இல்ல சோ ஐ திங்க் அந்த அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நீங்க பாத்தீங்க எனக்கு ஃபியூ திங்ஸ். ஸோ அந்த டிஎம் விஷயம் தான் வந்து நமக்கு ஆஸ் த சீசன் ஹஸ் கான் ஆன் அது வந்து பெரிய ஓட்டங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நீங்க யோசிச்சு பாருங்க, யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா கிராவன்பர்ச் வந்து விற்கணும், இல்ல கிராவன்பர்ச் சரியா வரமாட்டான் அப்படின்னு? பிகாஸ் யூஆர் கமிங் ஆஃப் வந்து ஒரு லீக் வின்னிங் சீசன், கிராவன்பர்ச்சுக்கு பேக்கப் வேணும்னு சொல்லியிருப்போம். இருங்க நம்ம சொன்னோம் அந்த எவர்டன் கேம்ல ஹி வாஸ் எக்ஸ்போஸ்ட், நல்லா ஞாபகம் நம்ம 2 பேரும் சொன்னது. லாஸ்ட் சீசனே சொன்னோம், டே இவன்ல கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் கிராவன்பர்ச்ச புடிச்சா மாட்டிக்குவோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம அப்பவே சொன்னோம், நம்ம ஃபேன்ஸுங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படிங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? அப்ப என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்க அது சொன்னது கரெக்ட் தான், அது இல்லன்னு சொல்லல. நம்ம வந்து we had pointed out எவர்டன் கேம்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இவனை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் என்னன்னா we all thought, and ஸ்லாட்டுக்கு நான் அப்புறம் வரேன், பட் we all thought அந்த டாக்டிக்கலி it will be resolved. ஏதோ பண்ணி வந்து இல்ல கிராவன்பர்ச்சே வந்து ஒரு பிளேயர் டெவலப்மெண்ட், ஓகே என்ன பிரஸ் பண்ணா இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு டெவலப் பண்ணிப்பான் ஒரு கேம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நமக்கு. ஏன்னா ஒரு ஆஃப் சீசன் இருக்கு, ஒரு இது இருக்குன்னு. இங்க வந்து தர்ஷன் ராஜ் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து டியாஸ் அண்ட் நுனியாஸ் வாஸ் தி பிகெஸ்ட் பிளண்டர். நான் வந்து ஐ வில் ரீஃப்ரேஸ் திஸ் ஸ்லைட்லி, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணாதது வாஸ் தி பிகெஸ்ட் பிளண்டர். கரெக்ட். I don't think selling them was the problem. I can guarantee that. இல்ல ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நான் தர்ஷன் ராஜ்டே கேக்குறேன், நீங்க யோசிச்சு பாருங்க லாஸ்ட் சீசன் இதே டைம் லாஸ்ட் சீசன் யோசிச்சு பாருங்க, நீங்க டியாஸ வந்து would you have said வந்து அவன் வந்து நல்ல விங்கர்யா, லெஃப்ட் விங்கர்னா அவன மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுப்போமா நம்ம? இல்ல. சோ அவனுக்கு வந்து பயன் மியூனிக் வந்து ஒரு 70 மில்லியன் கொடுக்கும் போது நம்ம வந்து we have to say வந்து let's take the offer. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இஸ் 28-year-old, போன சீசன் அப்படி ஒன்றும் பெருசா பண்ணல. என்ன ப்ராப்ளம்னா அவனோட அந்த ஒரு இண்டஸ்ட்ரியஸ் ஆட்டிடியூட், அதாவது வந்து ஒரு ஓடிக்கிட்டே இருப்போம், ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், நான் வந்து என்ன மாதிரி எவனும் கிரவுண்டை கவர் பண்ண முடியாதுன்னு போட்டு அவனுக்கும் இருந்தது, நுண்ணியஸ்க்கும் இருந்தது. சோ அவங்க 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணாததுதான் பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஜோட்டா பாசிங் அவே வந்து டிடன்ட் ஹெல்ப். ஏன்னா we lose one more player who loves to run. Correct. என்னன்னா we saw in those athletic articles where Slot was saying இல்ல we need to give Diaz a contract, and for some reason இல்ல நமக்கே தெரிஞ்சது, நீங்க இப்ப சொன்ன மாதிரி would you keep Diaz as the main left winger for next season கேட்டதுக்கு நம்ம எல்லாருமே unequivocally we agreed. இல்ல இவன்ட்ட அவுட்புட்டே இல்ல, எத்தனை தடவை செட்டப் பண்ணி கொடுத்தாலும் இவன் டார்கெட்டே அடிக்க மாட்டேங்கிறான், போன சீசன் எத்தனை சாலா அசிஸ்ட் இவன் ஒருத்தாலே வந்து கேன்சல் பண்ணிருக்கான் அப்படின்னு பேசியிருக்கோம். The same with நுனியஸ். ஐயோ கொண்டு போய் பொம்மையை போய் முன்னாடி நிக்க வச்சா கூட அடிக்க மாட்டேங்கிறான்டா உள்ள, ஒரு ஸ்ட்ரைக்கர்னா வந்து நீ பொசிஷன் போறது ஓகே, நீ ஃபினிஷ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். So combined for both of them we got 120 million, and definitely we have to take that 120 million for those two, but not replacing them. That was the biggest blunder. கண்டிப்பா biggest blunder அங்கதான். And I completely agreed. இப்ப நுனியஸோட ஒர்க் ரேட் நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் யார்ட்டயுமே கிடையாது. And that is where the problem with Slot was. That is the biggest problem, because he knew Ekitikevu seri, maybe Slot didn't know. I don't know. I want your opinion on it. Slot வந்து Ekitikevu, I think Slot பத்தி I was going to talk separately, but நீங்க சொல்லுங்க anyway, அப்புறம் அத ஆன்சர். இல்ல உங்களை கேக்குறேன், இப்ப you are looking at Nunez, you are looking at Jota, you are looking at Diaz, 3 பேர், and all 3 are gone.
Okay, and rest in peace for Jota. All three are gone, and you are looking at you are talking to Richard Hughes. டேய் இந்த 3 பேரோட இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ரேட்டை நான் எப்படியாச்சு ஓவர்லுக் பண்ணும். நான் ஓவர்லுக் இல்ல, I have to shadow it with new signings. However, அந்த ஷேடோ பண்ணும்போது அதுதான் வந்து அது ஸ்லாட் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு few episodes few months back சொல்லியிருப்போம் நம்ம. நீ வந்து ஒரு ஆஸ் ரிச்சர்ட் ஹியூஸ் வந்து நீங்க வந்து ஒரு 125 மில்லியன் ஒரு பிளேயர் மேல ஸ்பெண்ட் பண்ணணும்னா யூ cannot just do it without the manager's approval. ஏன்னா மேனேஜர் எப்படி ஆடுவான் அந்த ஸ்ட்ரைக்கர், ஓகே 125 மில்லியன் நான் வாங்கி தரேன் பிரச்சனை இல்லை, நீ அவனை எப்படி ஆடுவேன்னு ஒரு பிக்சர் தெரியாம வந்து ரிச்சர்ட் ஹியூஸ் போறது இல்ல. தட் இஸ் மை திங்ஸ். வேர்ட்ஸுக்கும் அதே தான் சொல்லுவேன், எக்கிடிகேக்கும் அதே தான் சொல்லுவேன், ஈசாக்குக்கும் அதே தான் சொல்லுவேன். சோ ஸ்லாட்டோட இன்புட் இல்லாம இது இருந்திருக்காது. அண்ட் இஃப் ஸ்லாட் இஸ் சேயிங் ஓகே நான் வந்து if he had issues saying இல்ல டியாஸ் எனக்கு வந்து டியாஸோட அந்த ஓடுற நேச்சர் எனக்கு பிடிக்கும் எனக்கு வேணும், இல்ல நுனியஸோட ஓடுற நேச்சர் எனக்கு பிடிக்கும் வேணும், ஆனா ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒரு ஸ்ட்ரைக்கர் who does the same thing ஆனா பெட்டர் ஃபினிஷிங் ஓட வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, would we have got Isak? So என்ன பொறுத்த வரைக்கும் I don't know if Slot said that. And ஏன் அதை சொல்லலைங்கிறது வந்து ஐ திங்க் இட் மே பி லிங்க் டு his style of play. ஏன்னா வந்து நம்ம அப்படி அவரோட ஐடியா என்ன, பொசிஷன் பாலை வச்சுப்போம் பால வச்சுட்டோம்னாக்க நம்ம கிட்ட பால் இருந்தா நம்ம ஏன் போய் பிரஸ் பண்ணணும், நம்ம கிட்ட பால் இருந்தா இப்படி கண்ணா பின்னான்னு ஓடுற ஆள் என்னத்துக்கு எனக்கு வேணும். அது ஒண்ணு மட்டும் தாங்க சாட்டிஸ்ஃபை சீசன் ஃபுல்லா அந்த இப்ப நீங்க சொன்ன ஒரே விஷயம். ஏன்னா we had the most possession in the league, stat wise we had the most possession in the league, and that is where என்னை பொறுத்த வரைக்கும் there was a drop in communication. இல்ல கம்யூனிகேஷன் கரெக்டா தான் இருந்துச்சு, எக்ஸிகியூஷன் புவரா இருந்துச்சா, that is where it went really wrong ன்னு தான் நினைக்கிறேன். அதான் சொல்றேன். இப்போ ஸ்லாட் நீங்க நமக்கு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, கமெண்ட்ஸ் போடுற உங்களுக்கும் தெரியாது ஸ்லாட் தான் கேட்டாரா இந்த மாதிரி. ஆனா அவர் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, லைக் ஏய் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ஃபினிஷ் பண்றதுக்கு மட்டும் தான்டா வேணும் அப்படின்னா மிகப்பெரிய முட்டாள் ஸ்லாட்டோட யாரும் இல்லை. ஏன்னா நம்மளோட அவுட் ஆஃப் பொசிஷன் அவ்வளவு கேவலமா இருக்குன்னு அவருக்கு தெரியும். இந்த அட்டாக்கர்ஸை நான் ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணிக்கிறேன், ஆனா அதனோட ரிஸ்க் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக என்னோட மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ப்ராப்பரா மிட்ஃபீல்ட் வேலையை மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அதுதான் வந்து இங்க கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னாக்க நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்குமே தெரியாது வாட் வாஸ் தட் கான்வர்சேஷன். ஸ்லாட் வந்து இல்ல எனக்கு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி வேணும், எனக்கு ஈசாக்கு ஓகே அவன் ஃபினிஷ் பண்ணுவான் ஆனா ஒர்க் ஹார்ஸ் மாதிரி தான் எனக்கு வேணும், ஈவன் ஃபினிஷிங் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ரிச்சர்ட் ஹியூஸ் தான் இல்ல ஈசாக் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட்ல, அவனை விட்டா அடுத்த வருஷம் வேற ஸ்ட்ரைக்கர் இருப்பானான்னு தெரியாது அப்படின்னு அதனால ஈசாக் வாங்கணுமா. லைக் இங்க யாரோட பேச்சு வந்து ஹேட் மோர் வெயிட்ங்கிறது தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்லாட் டெஃபினெட்லி ஹேட் அ சே, ஒரு சிக்னிபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் இன்புட் இருந்திருக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் இன்டோல. ஏன்னா ஐ திங்க் இல்ல இன்புட் இல்லைனா நீங்க சொல்றீங்க இல்ல சிக்னிபிகன்ட் இன்புட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, there is a big issue at the club நீங்க சொல்ற மாதிரி. ஆமா இன்புட் டெஃபினட்டா இருந்திருக்கு. எனக்கு என்ன எனக்கு எங்க எனக்கு இடிக்குது அப்படின்னாக்க வந்து வெறும் ஈசாக்குன்னு வாங்கினா ஓகே அது சொல்லலாம். ஈசாக்கு வேர்ட்ஸ் எக்கிட்டிக்கேன்னு வாங்கும்போது அந்த கன்ஃபியூஷன் எனக்கு வருது. ஏன்னா வந்து அகைன் இது நான் சொன்னேன், எக்கிட்டிக்கே லுக் லைக் ஒரு அன்னெசரி பர்ச்சேஸ், அப்போ தேவையில்ல அது மாதிரி. அங்கதான் வந்து ரிச்சர்ட் ஹியூஸ் வந்து நான் லைக் ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஸ்லாட்டே வந்து if he had said எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கினா போதும் ரெண்டு பேரையும் வாங்க வேண்டாம், இல்ல ரிச்சர்ட் ஹியூஸ் தான் நியூ காசில் வந்து இது பண்ண மாட்டேங்கிறான் அதனால நான் போய் எக்கிட்டிக்கே வாங்கிட்டு வருவேன், இல்ல நியூ காசில் ஈசாக் வருவாங்கிறதுக்கு கேரண்டி இல்ல, இப்ப இந்த கடைசியில கேய் வரல பாருங்க, ஈசாக் வருவாங்கிறதுக்கு கேரண்டி இல்ல, சோ நான் எக்கிட்டிக்கே எதுக்கா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிறேன், அப்புறம் நீ ஸ்லாட் அட்ஜஸ்ட். சோ என்ன நடந்தது அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து என்ன நடக்குதுங்கிறது வந்து தெரியல. ஐ திங்க் இதுதான் வந்து ஷாம் கேட்டிருக்காரு. ஷாம் கேட்டிருக்காரு இஸ் திஸ் சம்மர் சைனிங்ஸ் வந்து இது வந்து இஸ் தேர் a disagreement between the board and the coach. அதுதாங்க ஷாம், உங்களுக்கும் சரி ஷாம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி கௌதம்க்கும் சரி யாருக்குமே அந்த பின்னாடி என்ன டயலாக் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வாட் இட் லுக்ஸ் லைக்ங்கிறது கரெக்டா இருக்கு. தே பாட் சூப்பர் ஸ்டார்ஸ் பட் நாட் சிஸ்டம்ஸ் ஃபிட் ஃபார், இவங்க வந்து மார்க்கெட்டிங்க்கு தான் சரியா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. தே வாண்டட் டு மேக் a statement signing. ஆமா ஒரு டைட்டில் வின் பண்ண அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக இது பண்ண ஒரு சைனிங் மாதிரி இருக்கு ஒரு விதத்துல பார்த்தோம்னா. regardless of each if you want to go on to why each signing was made அத பத்தி நம்ம பேசிட்டே போலாம். பட் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க கலெக்டிவா
what did this recruitment do? அந்த மெயின் கேள்வியே வந்துட்டு there is a blunder. அங்கேயே there is a blunder. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, where we are replacing hardworking 3 players, we are with completely possession focused 3 players. Again, I or you or people in the comments will have no problem with that. Where we have the problem na, அந்த 3 பிளேயர் உடைய ஒர்க் ரேட்டை மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு 3 பிளேயர் ஸ்குவாட்ல இருக்காங்களா? அது அங்கதான் விஷயமே. அன்பார்ச்சுனேட்லி அங்க இல்ல. அண்ட் தட் வாஸ் சோ எவிடென்ட் லாஸ்ட் சீசன். போன சீசன்ல நமக்கு தெரியும் கிராவன்பர்ச்னால பின்னாடி ஓட விட முடியல. எந்த கவுண்டர் வந்தாலும் அவனே அப்பவுமே திரும்பி வரல. மெக்காலிஸ்டர் நிறைய வந்து he cut out a lot of through balls அதெல்லாமே பண்ணா. பட் மெக்காலிஸ்டர் was completely washed this season. பிசிக்காலிட்டி, ஒரு எனர்ஜி, ஒரு எதுவுமே இல்ல அவன்கிட்ட. And Szoboszlai was the only person who kept running up and down, sometimes meaningless ways. அது எதுக்கு ஓடுறானே தெரியாது, ஆனா ஓடிட்டு இருப்பான். நாம நிறைய தடவை பேசியிருக்கோம், எதுக்குடா இவன் ஓடுறான், டே நீ ஓடினா போய் பால வின் பண்ணுவோம்டா, சும்மா ஓடி வரதுல பிரயோஜனமே இல்லடா அப்படின்னு சொல்லி. So we've taken away 3 with 0 replacements for that work rate. Szoboszlai டீம்ல இருந்தா, Szoboszlai டீம்ல இருக்கான். So there is absolute, அது எங்க இருக்கு அந்த ஹோல் எங்கயுமே அடக்கவே இல்ல. அதுதான் வந்து whether it links to வந்து இவங்க எப்படி ஆடணும்னு நினைச்சாரு ஸ்லாட், இல்ல இவங்க ரிச்சர்ட் ஹியூக்ஸ் வந்து நாங்க லிவர்பூல்டா அப்படிங்கிற ஒரு பவரை காமிக்கிறதுக்காக இந்த சைனிங், லைக் அதாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல பிஹைண்ட் தி சீன்ஸ். பட் எனிவே மூவிங் ஆன். நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து இப்போ நான் பிளேயர்ஸுக்கு வரேன், ஸ்லாட்டுக்கு நான் அப்புறம் வரேன், பிளேயர்ஸுக்கு வரேன். இப்போ நீங்க மெக்காலிஸ்டர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்தீங்க. வந்து ஒரு அந்த டிராப் ஆஃப் வந்து ஐ டோன்ட் நோ, இப்போ டக்குன்னு என்னால யோசிச்சு வந்து அதர் தென் சாலா, ஐ திங்க் சாலா கூட ஏஜ்னு சொல்லிக்கலாம். மெக்காலிஸ்டர் வந்து அவன மாதிரி ஒரு டிராப் ஆஃப் வந்து டீம்ல வேற யாருக்கான்னு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. I don't think so. From McAllister. I think him and Graven, அதாவது மிட்ஃபீல்ட்ல Gravenberch, Szoboszlai, McAllister ஆடும்போது, even if you have the best player in your club, Szoboszlai மிட்ஃபீல்ட்ல அவன் ஒருத்தனால வந்து பாக்கி 2 பேரை காம்பன்சேட் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் சோ பேட் இந்த சீசன். அதாவது வந்து இந்த சீசன் நீங்க யோசிச்சு பாருங்க, அட் சம் பாயிண்ட் லாஸ்ட் சீசன்லாம் கர்டிஸ் எல்லாம் பிச்சிலேயே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான், ஏன்னா அவ்வளவு சோ பேட் லாஸ்ட் சீசன். இந்த சீசன் வந்து there were points where we were saying take Curtis உள்ள போடுறா, மெக்காலிஸ்டர் வெளில தூக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு it had become bad, and Curtis has improved and Curtis has done well. அவங்க அதையும் நம்ம சொல்லி ஆகணும். பட் ஆனா அவ்வளோ ஒரு டிராப் ஆஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் வந்து எதிர்பார்க்கல, எஸ்பெஷலி மிட்ஃபீல்டர்ஸ். அங்கேருந்தே ஆரம்பிப்போம், ஸ்பெசிஃபிக்கா மிட்ஃபீல்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்களை திருப்பி உங்களை கேட்க போறேன். அந்த 21-22 சீசன்ல we did the near quadruple run. 22-23ல நமக்கெல்லாம் கண்ணுல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்காங்க? என்னடா மிட்ஃபீல்டு இது, ஒருத்தவனும் ஓடவே மாட்டேங்கிறீங்க, சேலஞ்சே போட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் we completely wiped that. Fabinho, Henderson, Milner, Oxlade and வேற யாரோ கீட்டா, இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டோம். and we got in 4 new players. டீம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா பெட்டரா இருந்துச்சு next season. The thing is, when your midfield fails, your entire team fails. Literally you can have Messi, Ronaldo up top. மிட்ஃபீல்டர்னால பால ரிசீவ் பண்ணி மெஸ்ஸி ரொனால்டோக்கு வந்து போக முடியலன்னா, how does it make sense to have Messi, Ronaldo on top? யார் கொண்டு பால கொடுக்கிறது அவங்கள்ட்ட வந்து கோல் போறதுக்கு? அதே மாதிரி வந்து யார் பால வந்து ப்ரோக்ரஸே பண்றது? அதுக்குமே வந்து சான்ஸ் இல்லாம தான் வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்போம். So when the engine of the team, the midfield fails, அங்கே it's over. அங்கே வந்து what இவனுங்கனால டிஃபென்ஸையும் ஸ்டாப், அட்டாக்ஸையும் ஸ்டாப்பும் பண்ண முடியல, நம்மளோட அட்டாக்க ப்ரோக்ரஸும் பண்ண முடியல. அப்போ அவனுங்க பேசிக்கலி லெகோ பிளாக்ஸ் மாதிரி 3 பேர் நிக்கிறானுங்க. எதுக்கு நிக்கிறானுங்கன்னே தெரியாது. எவ்வளவு இதுல வந்துட்டு நம்ம விசிபிளா டிவியை கத்துறோம், டேய் சேலஞ்ச பண்ணுங்கடா, தயவு செஞ்சு பால் சேலஞ்ச் பண்றது கூட ஓகே, ஏதாச்சும் மிஸ் பாஸ் பண்ணுவீங்களாடா, அநியாயத்துக்கு மிஸ் பாசஸ் எல்லாம். அதுக்கே ஒரு ஸ்டார்ட் எடுத்து வச்சிருந்தா மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச்சும் எனக்கு தெரிஞ்ச சீசன்ல டாப் 5 வந்திருப்பானுங்க. ஆஃப் ஆல் டீம்ஸ் கம்பைன்ட் நம்ம டாப் 5 வந்திருப்போம், நம்பர் ஆஃப் மிஸ் பாசஸ் மட்டுமே. அந்த அளவுக்கு மோசமான ஒரு லெவல். நீங்க வந்து சொல்லுங்களேன், அவுட் ஆஃப் 10 இந்த 3 ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டர்ஸ்க்கு how much will you give them this season out of 5? இல்ல Szoboszlaiக்கு easy 4 out of 5ங்க. I think there were he had 1 or 2 bad games, but generally he's been one of our best players. Either him or Van Dijk best players னு பாக்கலாம்.
ஸோ 4 out of 5. மெக்காலிஸ்டர்லாம் வந்து மெக்காலிஸ்டர் 2 out of 5. 2 அதிகம். அதான் அதுவே அதிகம். இல்ல ஏன்னா கிராவன்பர்ச்சுக்கு நான் 1 out of 5 கொடுக்கலான்றேன். கிராவன்பர்ச் எல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இந்த சீசன்ல அவனோட ஒரே கான்ட்ரிபியூஷன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து இந்த செல்சி கூட கோல் போட்டது. just think about it. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அந்த ஸ்குவாட்ல இல்லாதது ஒண்ணுதான். அத வந்து நவம்பர் மாசத்துல இருந்து இங்க உட்கார்ந்து நான் கூவிட்டு இருக்கேன், அவன் ஒத்த ஆளை ரிப்ளேஸ் பண்ணா நிறைய மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஐ எம் வெரி வெரி ஷுவர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த மேனேஜர் அந்த பொசிஷன் ஏங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபெபினியோ வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கேட்டிருக்கேன், யார் நம்ம நம்பர். ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம் இன்னும் ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி சில பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கீப் தவர்ஸ் கொஸ்டின்ஸ், ஏன்னா கடைசியில வந்து ஒரு வியூவர் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நாங்க பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப வந்து வி வில் கம் பேக் டு திஸ். ஆனா வந்து இப்போ வந்து பிகாஸ் அந்த டைம் ஃபேக்டருக்காக வந்து வி ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் ஆன் மற்ற டாபிக்ஸோட. பட் ஆனா எண்ட் ஆஃப் த எபிசோட்ல வந்து ஒரு வியூவர் சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து இந்த இதுல வந்து கேளுங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து யுகேந்திரன் பாலசுப்ரமணியன் அவர் வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் அப்புறம் யூ கேன் ரிமைண்ட் மீ என்ன நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஆன்சர் பண்றோம். சோ நீங்க ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா சரி, ஸ்டார் பண்ணி பண்ணா கூட. But anyways, coming back to this, what சொல்லிருக்காரு, there was this article about the drop off on Alexis. ஏன்னா வந்து வேர்ல்ட் கப்புக்கு போயிட்டு வந்தான் அது இதுன்னு. Actually the drop off started happening last ஒரு 3 கேம் ஆஃப் லாஸ்ட் சீசன். ரிமெம்பர் அவன் எந்த கேமுமே ஆடல. Do you remember அந்த லாஸ்ட் 3 games of last season அவன் ஆடல. ஃபுல் ப்ரீ சீசன் அவன் ஒரு கேம் கூட ஆடல. சீசன் ஸ்டார்டிங்லயே ஒரு 2 கேம் ஆடல, 3வது கேம்ல இருந்து தான் வந்தான். So that is a big chunk of for 2-3 months அவன் எதுவுமே பண்ணல. And it is so evident of what we are seeing on the pitch. எதுவுமே கிடையாது, ஒரு ரன்னிங் கிடையாது, ட்ராக் பேக் கிடையாது, எதுவுமே கிடையாது. And coming to Gravenberch's side, I really have no idea அவனுக்கு எதுக்கு புது கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னு. Like he is I don't want to say this, but he is a brain dead footballer. That is so evidently seen. Where he cannot be used on the pitch. Squad option யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். எதுக்கு? எட்ஜ் ஆஃப் த பெனல்டி பாக்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டி, தம்பி ஆன் டார்கெட் ஆத்தி ஷாட் ஆடி அப்படின்னு சொல்றதுக்காக அவன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் பொசிஷன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. என்ன கேட்டா சத்தியமா பிரயோஜனமே கிடையாது. ஆமா. ஆனா he's played I think he's been the most used midfielder, probably Szoboszlai, but Szoboszlai அப்புறம் இவன். And that shows இல்லைங்க, உன்னுடைய மெயின் ஸ்பைன் யாரு? சென்டர் ஃபார்வர்ட், உன்னோட டிஎம், உன்னோட சென்டர் பேக், உன்னோட கோல் கீப்பர். ஆமா, பேசிக்கலி அந்த நடு பிட்ச். அதுல மெயினா நடுவுல இருக்கிற ஒருத்தவனே டேப் ஓபன் பண்ணிட்டு பேப்பர் பேன் கடந்தானா என்னதான் வந்து பண்றது? ஐயோ ப்ளீஸ்ங்க இந்த கேள்வி. he cannot play இந்த பிளேயர்ஸ் அண்ட் 8 எல்லாம் கிடையாது. நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, ஏன்னா சீசன்ல இந்த கேள்வி எதுக்கு நான் ஹைலைட் பண்ணேன்னா, 2-3 வாட்டி சீசன்ல நம்ம சொல்லிருக்கோண்டே மெக்காலிஸ்டர் 6 ஆடிட்டு கிராவன்பர்ச் 8 ஆடுங்க. இருக்கிற ஆப்ஷன்ல அதை தான் பண்ண முடியும், வேற வழி இல்ல. பட் ஆனா இப்ப டிரான்ஸ்பர் விண்டோ வருது, இதுக்கு அப்புறமும் நம்ம வந்து கிராவன்பர்ச்சை வச்சுதான் ஃபர்ஸ்ட் 11ல ஆடுவோம் அப்படின்னா தட்ஸ் a mistake on us தான், வேற யார் மேலயும் சொல்ல முடியாது. அங்க சீசன் எழுக்க முன்னாடி போயிடலாம். if you are not serious about getting a DM this summer, forget next season. நீ எதுக்கு ஆன்டிசிபேஷனோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நெக்ஸ்ட் சீசன் இது பண்ண போற? just forget the season. we don't have to really care about it. திருப்பியா அந்த கொழுப்போட DM இவனை வச்சு கிழிச்சுக்கலான்னு போன. எனக்கு இன்னொரு கடுப்பு என்ன தெரியுமாங்க, we are conceding so many goals with Gravenberch. அந்த கேள்வி வைங்களேன். இப்போ ஒரு கேள்வி போடல, இதுக்கு ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இவ்வளவு நடக்குதுன்னு தெரிஞ்சும் இதுதாங்க அவன் தான் ஒர்க் ஆகலன்னு தெரியும், ஸ்பெசிபிக்கலி கிராவன்பர்ச். அப்போ இந்த ஆள் என்ன பண்ணிருக்கணும், என்னோட 6 வந்து பால வின் பண்ணி மித்தவனுக்கு கொடுத்துட்டா போதும், எனக்கு ஒரு ஃபெபினியோ மாதிரி ஒரு 6 இருந்தா போதும் அப்படின்னு இந்த ஆளுக்கு அறிவு வேணுமா வேண்டாமா? சும்மாதான் இல்ல, either that அப்படி இல்லன்னா என்னோட 6 இப்ப நம்ம கிராவன்பர்ச் பத்தி பேசும்போது என்ன பேசுறோம், அவனை பிரஷர் பண்ணா அவனால வந்து இது பண்ண முடியல. நம்ம எதுக்கு மெக்காலிஸ்டர் 6 ஆடலாம்னு சொன்னோம், இல்ல சொபோஸ்லாய் கூட 6 ஆடலாம்னு எதுக்கு சொன்னோம்? ஏன்னா வந்து அவங்களால ரிசீவ் பண்ணி பிரஷர்ல வந்து இன்னொரு பாஸ் போட முடியுது. கிராவன்பர்ச்சால பிரஷர் போட்டா அவனால ஒண்ணும் பண்ண முடியல.
ஸோ அதனால வந்து இதுதான் வந்து திஸ் இஸ் த ப்ராப்ளம். அதாவது வந்து சில சமயம் வந்து அகைன் ஸ்லாட்டை பத்தி நான் இப்போ இமீடியட்டா பேசல, ஏன்னா பிளேயர்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் அந்த ஸ்டபர்னஸ் டு பர்சிஸ்ட் வித் கிராவன்பெர்ச், அந்த 6லயே அவன் தான் ஆடி ஆகணும், வேற எவனும் ஆட முடியாது இந்த டீம்ல அப்படின்னு சொல்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a குட் திங். இன்ஃபேக்ட் என்ன கேட்டா கர்டிஸ் கூட would have made a decent 6. எனக்கு புரியலங்க. கிராவன்பெர்ச் கம்பேர் பண்ணும்போது அதான் சொல்றேன். யூ see ஒரு 10 கேமா சீசன்ல ஃபர்ஸ்ட் 10 கேம் நீ பாக்குற, இவன்ட்ட எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லடா 10 கேம்ல. அப்படின்னா வாட் இஸ் த ஹார்ம் டு பிளே எண்டோ இன் 5 கேம்ஸ் ஸ்ட்ரெயிட்? சரி இவன் என்னதான் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டோவை யூஸே பண்ணல. எனக்கு அதுதான் பெரிய கடுப்பு. எண்டோவை யூஸே பண்ணல. இந்த நாதாரி தான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியுது. அட்டாக்லயும் பிரயோஜனம் இல்ல, டிஃபென்ஸ்லயும் பிரயோஜனம் இல்ல. இந்த நாதாரிக்கு தான் ஒண்ணு யூஸ் இல்லன்னு தெரியுது. அப்ப மாத்த வேண்டியதானே? உன்னோட 6 வந்து வின்மணி மட்டும் கொடுத்துட்டு மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாச்சும் யூஸ் பண்ணிருக்கணும். எக்ஸாக்ட்லி சம் மினிட்ஸ் ஒரு லீடு ப்ரொடெக்ட் பண்ற அதையும் பண்ணல. இந்த ஆளை நானே தான் முட்டு குத்துக்க சீசன் ஃபுல்லா. ஆனா இந்த மாதிரி பேஃப்லிங் டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியுதியா, ஒரு ஃபேனா எனக்கு தெரியுதியா, அவ்வளவு டேட்டா வச்சுக்கிட்டு அவ்வளவு பீப்புள் உனக்காக ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டு உன்னால இதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீ தான் மிகப்பெரிய முட்டாள். குவைட் லிட்டரலி நீ தான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய முட்டாள் இருக்க முடியும். சரி மத்த பொசிஷன்ஸ்ல கூட நம்ம சொல்லலாம், ஒரு லெஃப்ட் விங்கிற கேக் போக்கு வேற ஆள் கிடையாது, அவன் ஆடிதான் ஆகணும். ரியோவனி அவ்வளவு மினிட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சாலா இல்லைன்னா வேற யாருமே ரைட் விங்கரும் கிடையாது. கியசா வந்தாலே படுத்துக்கான் சுகர் பேஷண்ட் மாதிரி, அதெல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த பொசிஷன் லிட்டரலா ஒருத்தன் இருக்கான், அவனை யூஸே பண்ண முடியாது. நான் எனக்கு அவனை வளர்றது எனக்கு அவன் பிடிக்கல, நான் எதிர்பார்க்கறது அவன் பண்ணல. இவன் மட்டும் என்ன கிழிச்சான் இந்த சீசன் ஃபுல்லா? இவன் கிழிச்சிருக்கான். இவர் எதிர்பார்த்ததுல இவனை கிழிச்சிருக்கான். அப்படின்னா அவர் எதிர்பார்த்ததே மோசம் தான். அவர் ஒண்ணுமே எதிர்பார்க்கல என்னை கேட்டா. ஆமா இல்ல இது ஆக்சுவலா நான் ஐ மீன் மத்த பொசிஷனுக்கு வரேன். பட் மிட்ஃபீல்ட பத்தி கடைசியில ஜஸ்ட் டு சே மிட்ஃபீல்ட் வந்து இல்ல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான். இதே மிட்ஃபீல்டோட மிட்ஃபீல்ட் முடிப்போம் முதல்ல. இல்ல அதான் மிட்ஃபீல்ட் மட்டும்தான். இந்த மிட்ஃபீல்ட வச்சுக்கிட்டு இஃப் வி கோ இன்டு நெக்ஸ்ட் சீசன்னா சான்ஸே இல்ல. லிட்டரலா வந்து ஐ மைசெல்ஃப் வில் சே எந்த மேனேஜரா இருந்தாலுமே இந்த மிட்ஃபீல்ட வச்சுக்கிட்டு போனோம்னா 4th மேல வருவோமான்னு எனக்கு தெரியல ஜெனுவினாவே. சீரியஸா you can just write it off regardless லாட்டோ குவார்டியோலாவோ கிளாப்பே திருப்பி வந்தாலுமே கூட அந்த ஆள் தான் இது காரணம். இவங்களை கூட்டிட்டு வந்தது பூரா அந்த ஆள் தான். டெக்னிக்கல் மிட்ஃபீல்டர் வேணும்னு கூட்டிட்டு வந்தது பூரா அந்த ஆள் தான். இல்ல மொத்தமா வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறது இவரு. இல்ல ஏன் வந்து ஐ அக்ரி வித் வந்து அட் சம் பாயிண்ட் நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ இது வந்து நான் இன்னொரு பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு இருந்தேன். கிளாப் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் இது வந்து கைண்ட் ஆஃப் வாண்டட் a little more control. அதாவது வந்து ஃபுல் கேவாஸா இருக்க கூடாது, ஏன்னா ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் a சீசன் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கேவாஸா இருக்க கூடாதுன்னா அந்த மிட்ஃபீல்ட் ரீவாம்ப் பண்ண போது இவங்களெல்லாம் கொண்டு வந்தோம். பட் ஆனா இவங்க வந்து they were at that time still able to play ஓரளவுக்கு டிரான்சிஷன். இப்போ அந்த எபிலிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுதாங்க நம்ம பாயிண்ட். அதுதான் he bought those technical midfielders because he knew he can mask those holes with Diaz, with Nunez, with Jota. Because he knew அவங்க விடுற ஓட்டையை இவனுங்க புடிச்சிருவானுங்கடா, என்ன இருந்தாலும் நம்ம கவுண்டர்ல மாட்ட மாட்டோம்டா, இவனுங்க 3 பேர் ரிகவரி பண்ணி வந்து ஸ்டாப் பண்ணிடுவானுங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. இவனுங்க இங்க உட்கார்ந்து டிசிஷன் மேக்கிங்ல கேவலமா பண்ணி அங்கேயும் டெக்னிக்கல் இங்கேயும் டெக்னிக்கல்ல யார் டர்ட்டி ஒர்க் பண்ணுவா? கரெக்ட். இப்போ மத்த பொசிஷனுக்கு வருவோம். ஐ திங்க் லெஃப்ட் விங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கேள்வி, அதாவது வந்து வெதர் ஆர் நாட் கேக்போ இருக்கானா இல்லையாங்கிறது இப்போ அடுத்த கேள்வி. எனக்கு வந்து என்னன்னா குமோஹா இப்போ வந்து இங்கிலாந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போது டியூக்கல் சொன்னா இந்த மாதிரி குமோஹா வில் கோ வித் ஸ்குவாட், இங்கிலாந்து ஸ்குவாடோட. இஸ் நாட் இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட், ஆனா வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லாம் ஆடுற ஆர்சனல் பிளேயர்ஸ்க்கு பதிலாக இவன் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஃபார் நவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ட்ரைனிங்காக பேசிக்கா இட்ஸ் அ பிக் ஸ்டெப் குமோஹாக்கு. நான் வந்து ஃபார் அ லாங் டைம் ஐ வாஸ் சேயிங் சாம்பியன்ஷிப்ல லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இப்பவுமே ஐ வில் ஸ்டில் சே சாம்பியன்ஷிப் லோன், ஆனா ஒரு கண்டிஷனோட இட் ஹாஸ் டு பி ஒரு டாப் டீம், ஒரு ரெக்ஸம், ஒரு வெஸ்ட் ஹாம், அந்த டைப் ஆஃப் டீம்ல. இட் கேனாட் பி வந்து ஒரு மிட் டேபிள் சாம்பியன், ஏன்னா தட் இஸ் பிலோ இஸ் லெவல் என்ன கேட்டா.
சோ ஒரு டாப் டீம், அதாவது பேசிக்கா இப்போ ஒரு வெஸ்ட் ஹாம் மாதிரி இட்ஸ் பேசிக்கலி பிரீமியர் லீக் டீம், ஆனா அவங்க சாம்பியன்ஷிப்ல ஆடுறாங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து தென் ஐ வில் அக்செப்ட் தட் லோன் டு அ சாம்பியன்ஷிப். இல்லைன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க பிரீமியர் லீக்லயே லோவர் டேபிள் இந்த காவென்ட்ரி சிட்டி அந்த டைப் ஆஃப் டீம்ஸ்ல கூட ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். நான் வந்து மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் 2-3 months பேக் ஐ வாஸ் சேயிங் இல்ல he needs championship. ஐ திங்க் இப்போ வந்து ஐ எம் மோர் ஆஃப் த ஃபேக்ட் தட் இஸ் தட் அந்த ஒரு பிரீமியர் லீக்ல ஒரு 15th and below அண்ட் சாம்பியன்ஷிப்ல 6th and above டீம்ஸ், அந்த டீம்ஸ்ல வந்து he has to be there அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மிடில்ஸ் ப்ரோன்னு ஒரு நிரஞ்சன் சொல்லியிருக்காரு. ஸோ சம்திங் லைக் மிடில்ஸ் ப்ரோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா. இல்ல லெஃப்ட் விங்கர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேருங்க, கோடி கேக்போ அண்ட் ரியோ குமோஹா இஸ் ஹார்ட்லி பிளேட். ஸோ அதனால வந்து அவனை ஜட்ஜும் பண்ண முடியாது. he still raw. I mean basically we've seen all season where he does all dribble, all action and then no output. அது வந்து it is so evident from a 17-year-old. அவ்வளவுதான் கிடைக்கும் ஒரு 17-year-old வந்துட்டு he needs to play ஒரு 38 game சீசன்ல ஒரு 30 to 33 game season he has to have. பேசிக்கலி ஸ்டார்டிங் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். ஸ்டார்டிங் எப்படி நடக்கும், நம்ம கிளப்ல நடக்கல அப்படின்னா இட் ஹாஸ் டு ஹேப்பன் இன் a மிட் டேபிள் கிளப் ஆர் இட் ஹாஸ் டு ஹேப்பன் இன் a சாம்பியன்ஷிப் கிளப் பேசிக்கலி. ஸோ அப்படி இருந்துமே வந்துட்டு when the only left winger that we have in the squad ideally because Chiesa was seen as someone who is a replacement for Salah. I'll come to that after. ஏன்னா அங்க ஒரு பெரிய கேம்பிள் எடுத்தோம். So when we said Chiesa is going to be the backup of Salah, we said only 2 left wingers. One is Gumoha 17 வயசு பையன் and one is Cody Gakpo. Literally we've all seen Cody Gakpo last season. இது எல்லாமே தெரிஞ்சும் வெறும் ஒரு 16 வயசு பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் we still went into that season and we said இவ்வளவுதான் உன்னோட ஆப்ஷன்ஸ், இதை வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்கோ. The other big gamble that we took was ஈசாக்கையும் வாங்க போறோம், சோ நீ எகிடிகேவையும் நீ லெஃப்ட் விங்கரா வச்சுக்கோ, ஏன்னா எகிடிகே can also play on the left அப்படின்னு. I think that is where the season went to shit, entirely went to shit. ஏன்னு கேட்டா எகிடிகே joined in the 1 week of preseason. He had 1 week of preseason before playing the Community Shield game. Ekitike joined after the season started and 3 weeks later. Last day of the transfer window. Correct? So, அவனுக்கு டீமை பத்தி எதுவுமே தெரியாது நம்பர் 1. அவனுக்கு அவனை பத்தியே தெரியாது நம்பர் 2. அவன் வந்துட்டு வெறும் மிக்சர் சாப்பிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். நம்மளை பத்தி இன்னைக்கு என்ன பேசுறாங்க, நாளைக்கு என்ன பேசுறாங்க, நாளைக்கு என்ன பேசுறாங்கன்னு பண்ணிட்டு இருந்தான். சோ சுத்தமா ப்ரீசீசன் கிடையாது அவனுக்கு. கிடையாது. ஆமா. இது எல்லாமே இருந்தோம் we still said ஓகே பரவாயில்ல சீசன் இப்படியே உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. And Cody Gakpo அதாவது சீசன் ஃபுல்லா என் தலைவனை பத்தி நான் பேசாத ஒரு இதுவே கிடையாது. எக்ஸாக்ட்லி the plan was to play. அதான் வரேன், அதுக்கு அடுத்தது வரேன். சொல்லுங்க. லெஃப்ட் விங்னு ஆரம்பிச்சேன், பட் ஜெனரலா நீங்க ஃபார்வர்ட் லைன் பத்தி ஃபுல்லாவே பேசுறீங்க. கரெக்ட், ஓகேவா? சோ என் தலைவனை ஸ்லாட் பார்த்துட்டும் என் தலைவன் தான் வேணும்னு என் ஸ்லாட் எல்லாம் நிக்கல. ஒத்த கால அவருக்கு ஒரு ஆசையும் கிடையாது அப்படி நிக்கணும்ட்டு. ப்ராப்ளம் இஸ் இங்க நடந்த ஒரு பெரிய விஷயம். we won 5 games. ஞாபகம் இருக்கா? the 5th game was Everton game if I remember correctly. and the next game we had to play Isak. remember நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த இடத்துல ஈசாக் தேவையா, அவனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமா, எகிடிகே தான் நல்லா விளையாடிட்டு இருந்தான், எதுக்கு நீ ஈசாக்க ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். I still remember you saying இந்த இடத்துல ஈசாக் தேவை இல்லையே, எதுக்கு 45 minutes அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. and that 45 minutes was that Southampton game in the League Cup. அங்க இருந்து தாங்க எல்லாமே நடந்துச்சு. quite literally அவன் அந்த சட்டைய பிடிச்ச ஆரம்பிச்சதுதான், அவன் அந்த சட்டையை தூக்கி பிடிச்சது கோல் போட்டதுக்கு அப்புறம் எகிடிகே அதே கேம்ல வந்து லியோனி சீசன் அவுட், எல்லாமே அங்கதான் நாசமா போச்சு. சோ ஈசாக் don't know what our team will do. லைக் அவனுக்கு எப்படி பாஸ் பண்ணுவாங்க, அவன் எங்க ரன் பண்ணணும் எதுவுமே தெரியாது. எகிடிகே had one week of pre-season and he starts off and then he has this huge pressure, ஒரு 125 million ஷேக்கர் வந்துட்டான் அப்படின்னு. சோ அவனை ஆடணுமா இவனை ஆடணுமா அது இதுன்னு பேசி ஒரு 3 கேம், then the Tottenham game happens, then he is gone. Ekitike reminded you he's not played so many minutes in a season at all with that intensity, with playing 3 games a week. அவன் பண்ணதே கிடையாது அவன் கரியர்ல. ஆமா. So எவ்வளவு issues யோசிச்சு பாத்தீங்கன்னா, all these players coming together attackல, it's just Salah again so many chances gone to waste.
so many times he tried to put in the back of the net, passing, game intelligence, அது எல்லாமே obviously it regresses over the age, over whatever, when you age, எல்லாமே நடந்துச்சு. And replacement for Salah கிடையாது. ஏன்னா we took the huge gamble of letting Harvey Elliott go. அதுதாங்க இதுல கடைசியில என்னன்னா பாவம் அவனுக்கு அங்கேயும் வந்து கேம் டைம் இல்லை, ஏன்னா ஒரு கிளாஸ் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் we have see அதுதான் லைக் வந்து ஒரு we have put in ஒரு bad clause where வந்து ஒரு player is not able to develop because of that கம்ப்ளீட்டா. ஸோ ஐ ஜஸ்ட் இல்லைங்க, இந்த ஃபார்வர்ட் லைன் பத்தி பேசும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து இட் வாஸ் அதான் சொல்றேன், இட் கம்ஸ் பேக் டு அந்த ரெக்ரூட்மெண்ட். அதாவது வந்து இவங்க வந்து தே ஆன்டிசிபேட்டட் ஓகே சாலா இன்னும் ஒரு சீசன் ஹில் பி குட் இனஃப், அதுக்கப்புறம் நம்ம வந்து வி கேன் ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் ஈசாக்கு எகெட்டிகே இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிரான்சிஷனுக்கு தே வர் நாட் ரெடி. அண்ட் என்ன சொல்றது, ஒரு சாலா இவ்வளோ பெரிய டிப் எடுப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒன்று, ஈசாக்கு வந்து ஹி வில் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் சீசன் இன் ஹாஸ்பிட்டல் பெட்னு எவனும் எதிர்பார்க்கல. எக்கிட்டிக்கே மேல அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. இதுல போராத்துக்கு வந்து நம்ம ஸ்லாட்டோட டாக்டிக்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது நானே சொல்லியிருக்கேன், அதாவது வந்து ஒரு மேட்சுக்கு வந்து 4 சான்ஸ் தான் கிரியேட் பண்றோம், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ் மேல. அந்த 4 சான்ஸ்ல எப்படியாச்சும் ஒரு 2 சான்ஸ் எடுத்துடணும், அப்படி இல்லைன்னா கேமே ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு பிளஸ் ப்ரெஷர் இருக்கு. ஸோ பிளேயர்ஸ் ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் வந்து அண்ட் சாலா வந்து இதுல என்னன்னாக்க இஸ் நாட் கோப்பிங் வித் த ஃபேக்ட் தட் வந்து இஸ் நாட் த மெயின் மேன் எனிமோர். அது வேற போராத்துக்கு இட் கிரியேட்ஸ் அ வெரி ஆக்வர்ட் டைனாமிக். நீங்க வந்து ஈசாக்கு வேர்ட்ஸ் எக்கிட்டிக் எல்லாம் வந்து ஐ எம் நாட் த ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் டீம்னு ஏத்துக்கிறதுக்கே வந்து இட் டுக் ஒரு ஃபியூ மந்த்ஸ். கடைசி வரைக்கும் ஏத்துண்டானான்னு கூட எனக்கு தெரியல. லைக் அதுதான். ஸோ இட்ஸ் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் லைன் வந்து கிளிக் ஆகாததுக்கு ஒரு பெரிய பெரிய ரீசன் இதெல்லாம். இது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, isn't it a manager and head coach responsibility or role to make the players click on the pitch? What are they doing during training? Bro, just for 1 minute நீங்க யோசிச்சு தான் பாருங்களேன், இதுல எவ்வளவு players at various points in times have gone injured. You set a plan, you think this is going to happen. ஈசாக்க வச்சு ஒழுங்கா பிளான் பண்ண முடியல, 4 கேமுக்கு அப்புறம் அவுட். எக்கிட்டிகே வச்சு நல்லா பிளான் பண்ணின்னு பார்த்தா ஏதோ ஒரு ஓட்டர் இருந்துச்சு, லெஃப்ட் விங்ல ஒரு ஓட்டர் இருந்துச்சு, ரைட் விங்ல ஒரு ஓட்டர் இருந்துச்சு, மிட்ஃபீல்ட்ல ஒரு ஓட்டர் இருந்துச்சு, ஏதோ ஒண்ணு. ஐ அக்ரி இட் இஸ் a manager's responsibility to find something, but when you have so many tangibles ன்னு சொல்லுவோம்ல, when you have so many variables and tangibles going against your way, எனக்கு எப்படி ஒரு மேனேஜர் எல்லாத்தையுமே உள்ள போட்டு இதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. It's quite literally I think there is some merit. நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஜுரிஸ்க்கு வந்து we have to account for that, but ஆனா there is some merit அந்த கேள்வியில. ஏன்னா வந்து அண்டர்லைங் அகைன் இது வந்து ஸ்லாட்டை பத்தி பேசும்போது பேசலாம்னு நினைச்சேன், பட் I'll just address it. என்ன பொறுத்த வரைக்கும் அண்டர்லைங்கா ஒரு சிஸ்டம் இல்ல. That was my issue with slot. அதாவது வந்து ஓகே எந்த பிளேயரு எந்த பிளேயரை போட்டாலும் ஓகே லிவர்பூல் இப்படிதான் ஆடுவாங்க, ஓரளவுக்கு எனக்கு ரஃபா தெரியும் இவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னால சொல்லவே முடியல. ஃபுல் சீசனே நான் வந்து ஐம் நாட் சேயிங் லாஸ்ட் 5 கேம் லாஸ்ட் 10 கேம்ல இல்ல, ஃபுல் சீசனே அப்படிதான். ஸோ என்னதான் இன்ஜுரிஸ் என்னதான் எதுவா இருந்தாலும் அந்த ஒரு அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர் இல்ல, அண்டர்லைங் ஒரு ஸ்டைல் இல்ல, அண்டர்லைங் ஒரு ஒரு ஐடியா இல்லாத மாதிரி ஆடணும். அதாவது வந்து நான் சொல்லுவேன், லிவர்பூல் வந்து நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டி ஆஃப் ஸ்குவாட் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன், ராய் ஹாட்சனை விட ராய் ஹாட்சனோட பெஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபினிஷை விட we have only finished 2 points higher பேசிக்கா ராய் ஹாட்சன் சீசன்ல. அந்த ஸ்குவாடை பாருங்க, இந்த ஸ்குவாடை பாருங்க, ஆன் பேப்பர் they should not even be close. அதுதான் நான் சொல்ல. ஸோ தட் இஸ் மை ப்ராப்ளம் வித் ஸ்லாட். இந்த மாதிரி வந்து ஒரு அண்டர்லைங் ஒரு சிஸ்டம் இல்ல. இட் ஃபீல்ஸ் லைக் வந்து 11 பேர் இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு 11 பேர் தூக்கி பிச்சில் போய் ஆடுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. அதாவது வந்து எவ்ரிபடி இஸ் பிளேயிங் ஆன் இன்ஸ்டிங்க்ட். அதாவது வந்து ஓகே ஒரு எனக்கு இதுதான் பண்ணணும், ஆனா நான் பண்றது கரெக்டான்னு தெரியல. லைக் அதுதான் there are deficiencies in the way we play as a team. அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் இல்ல needs to whole coaching management physio team not up to their capability. I think இது வந்து சொல்ல முடியாதுங்க, ஏன்னா 2 சீசன் இருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசன் வந்து we avoided injuries, அப்போ நம்ம வந்து பிசியோ டீம் எல்லாம் நல்லா பாராட்டணும். 2வது சீசன் வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. ஸோ அண்ட் இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி த கேஸுங்க. இந்த பிரீமியர் லீக் வந்து இப்போ நெக்ஸ்ட் சீசன் நான் ஜென்ரலாவே பிரீமியர் லீக் பத்தி சொல்றேன். இந்த சீசன் ஆர்சனல் எடுத்துக்கோங்க, வை வர் தே வின்னிங் த டைட்டில். ஒன்னு ஸ்குவாட் டெப்த், விச் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், ரெக்ரூட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இப்போ ஃபார்வர்ட் லைன் பத்தி பேசும்போது சொன்னோம்.
ஸ்குவாட் டெப்த் இருந்துச்சு அவங்க. இன்னொன்னு தே அவாய்டட் இன்ஜுரிஸ், மேஜர் இன்ஜுரிஸ் தே அவாய்டட். இப்போ வந்து சாக்கா வந்து இஃப் ஹி வாஸ் அவுட் ஏகிடிகே மாதிரி 6-7 மாசத்துக்குன்னா would Arsenal be in the same position? மேபி இருக்கலாம், அவங்க கிட்ட அவ்வளவு ஸ்குவாட் டெப்த் இருந்தது. பட் ஆனா they are still missing a key player. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஜுரிஸ் ஆர்சனல் இல்ல. அண்ட் தட்ஸ் நாட் a criticism. நான் ஆர்சனல் வந்து அது தப்பா சொல்லல, ஏன்னா போன சீசன் லிவர்பூலுக்கு அதுதான் நடந்தது. So what I'm saying is, எந்த டீம் manages to stay most injury free, எந்த டீம் manages to have the biggest squad depth will be the one to win the Premier League. ஏன்னா நான் சொல்றது aside from tactics இதெல்லாம், ஏன்னா அடுத்த சீசன் பாருங்க, ஐ திங்க் இங்கிலாந்துல இருந்து 9 teams are playing in Europe ன்னு நினைக்கிறேன். 8 teams or 9 teams they are playing in Europe. Crystal Palace win then 9. ஆமா, Crystal Palace ஜெயிச்சா 9 teams. Half the league is playing in Europe, which means half the league will have 3 games a week. Correct. அப்போ fatigue becomes a big factor, squad depth becomes a big factor. இதெல்லாமே பெரிய விஷயமா போயிடுது. Correct. So that's there are a lot of factors இருக்கு. That is true. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அந்த ஃபார்வர்ட் லைன் பத்தி they have underperformed massively. இன்ஜுரிஸும் they have played a part, சிஸ்டம் இஷ்யூஸும் they have played a part. டிஃபென்ஸ் பத்தி வருவோம், பிகாஸ் ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ்ஸ் திஸ் சீசன் பார்த்தோம்னா வான் டைக்கோட பெர்ஃபார்மன்ஸ், ஆலிசன், ஈவன் மமடாஷ்விலி கூட நான் சொல்லுவேன். I think he has been solid. With goalkeepers, see the huge rumors going on right now is will Alisson leave for Juventus? They are so happy that they want him. When you come to the defensive side of things, see, one thing I don't like, I mean, if Alisson plays, he's the best in the Premier League. I have no doubts with the keepers that I have. If he plays, he's the best. That's the big cloud hanging over him. Every season you cannot miss 10 games. Which is an absurd stupidity. For a goalkeeper missing 10 games every season because of injury, it is, I have not heard any goalkeeper have this constant 10 game miss every season. Which is absolutely very, very bad. You goalkeeper eppadi injury varum? Like, how many minutes are you running up and down? It doesn't make any sense for that to happen. So board வந்து யோசிச்சாங்கன்னா, if okay ஒரு நல்ல ஆஃபர் வருது, 15 million 20 million ஆஃபர் வருது, அப்படி வந்து then we are going to think about it. Now I will stand by the board. கண்டிப்பா I will stand by the board to say, டேய் நீங்க எடுக்க decision, I will stand by you. Because if he is giving us 38 games, like if he is playing 36 37 games, now I will be happy. பட் இல்லாம வந்துகிட்டு ஒரு 30 கேம் தான் ஆடுவான், 28 கேம் தான் ஆடுவான் எவ்ரி சீசன் அப்படின்னா, it makes no sense to have that goalkeeper. I want a new goalkeeper. I mean, obviously I'm not going to get another Alisson. அது நடக்கவே போறது இல்ல. For a long time நம்ம வந்து ஆலிசனுக்கு முன்னாடி என்ன கூத்துறதும் நமக்கு தெரியும், என்னெல்லாம் கீப்பர் நம்மளுக்கு இருந்தாங்க, எவ்வளவு மோசமா இருந்துச்சுங்கிறதுலாம் எனக்கு தெரியும். So leaving the keeper aside, first thing for defense, the first problem that we saw was எத்தனை ரைட் பேக் ஆடணும். ஷோபஸ்லை, கர்டிஸ் ஜோன்ஸ், கோமஸ், பிராட்லி, வேற யார் ஆடணும், எண்டோ ஆடி இருக்கும் ஒரு கேம் ஞாபகம் இருக்கா? அந்த எண்டோ ஆடின கேம் தான் அந்த இன்ஜுரி ஆகி போனது. அப்புறம் வந்து I don't even know how many right backs we played throughout the season. அந்த அளவுக்கு ஒரு இன்ஜுரி ரிட்டன் சிச்சுவேஷனா அந்த ஒரு ஸ்பாட் இருந்திருக்கு. அதுல எங்க ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு? ஓகே, இவன் ஒரு 5 கேம் ஆனானா ஏதோ ஒண்ணு பண்ணலாம், இவன் ஒரு 5 கேம் ஆனானா ஏதோ ஒண்ணு பண்ணலாம். எந்த வித யூனிஃபார்மிட்டியுமே இல்ல அந்த பொசிஷன்ல. இல்ல, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஃபோர் த ஃப்ரிம்பாங் இதெல்லாம் ரைட் பேக் பத்தி பேசும்போது we have to say how much of a miss வந்து ட்ரெண்ட். ஏன்னா ஐ திங்க் இந்த சீசன் நம்ம டாக்டிக்ஸ் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து when they press ரொம்ப பிரஸ் பண்ண மாட்டாங்க, பட் when they press வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்போன்னு பாத்தீங்கன்னா நிறைய டீம் வந்து பால் ஒரு சைடுக்கு போகும்போது தான் பிரஸ் பண்ணுவாங்க, which makes sense. ஏன்னா ஒரு சைடு வந்து சைட் லைன் இருக்கு, த்ரோ இன் ஈஸியர் டு. ஆமா, so you can trap them அங்க. so நிறைய பேர் வந்து நிறைய டீம்ஸோட ட்ரிகர்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் தான் ட்ரிகர்ஸ். ட்ரெண்ட்ட்ட இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது வந்து ஐ திங்க் நம்ம வந்து போன சீசன் அவன் கிளம்பும் போது we mentioned it briefly, பட் இந்த சீசன் வந்து அது நல்லா தெரியுது. அந்த அவுட் பால் டு லூயிஸ் டியாஸ் on the opposite side, அது வந்து was such a big factor. நம்ம to get out of that press, அந்த transitions create பண்றதுக்கு அந்த இதெல்லாம் வந்து to get out of that, it was a big factor. இந்த சீசன் வந்து we don't have that. And
என்ன பொறுத்த வரைக்கும் சோபோஸ்லாய் ரைட் பேக் ஆடும்போது வி ட்ரை டு ரெப்ளிகேட் தட் ஓரளவுக்கு. ஏன்னா இருக்கிறதுலயே பெஸ்ட் பாசிங் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா ப்ராபப்ளி சோபோஸ்லாய் இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் பாசஸ் நம்ம டீம்ல. அதனால வந்து வி ட்ரை டு ரெப்ளிகேட் தட். ஆனா இப்போ கமிங் டு த பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி சப்போஸ் டு பி ரைட் பேக்ஸ், இந்த ஃப்ரிம்பாங் பிராட்லி இவங்களெல்லாம் வருவோம். ஃப்ரிம்பாங் வந்து he played ரைட் விங் பேக் லெவர்குசனுக்கு, ரைட் மிட்ஃபீல்ட் ரைட் விங் பேக் ஆடினான். அவனால ரைட் பேக்கா ஆடணும் அப்படின்னாக்க நான் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல என்ன நினைச்சேன், அவன் வந்து இந்த பேக் டு அந்த ட்ரெண்ட் ராபர்ட்சன் டைப்ல ஃபுல் பேக் வைடா போய் கிராஸ் போடும் அப்படிதான் வருவாங்கன்னு நினைச்சேன். அண்ட் எஸ்பெஷலி சாலா வந்து இல் பி இன்சைடு. பட் அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸே இல்ல. பட் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரிம்பாங் இன்ஜரி கண்ணா பின்னான்னு வந்துச்சு அவனுக்கு. ஐயோ மோசங்க. he has not been injured at all at Leverkusen அம்மா. இதெல்லாம் என்ன லக்கு இல்லங்க. ஐ ஜென்யூன்லி திங்க் தட் இஸ் a change in intensity. அவங்க அந்த புண்டஸ் லீகா டு பிரீமியர் லீகா அண்ட் நிறைய பிசிக்காலிட்டி அண்ட் மசில் இன்ஜுரிஸ் நிறைய அவனுக்கு வந்திருக்கு. which basically happens because அந்த இன்டென்சிட்டி வந்து சடனா ரைஸ் ஆயிருக்கு அவனுக்கு. I think next season he should be better. He will be better. He should be better hopefully. ஒரு நல்ல ஒரு டீசன்ட் ப்ரீ சீசனுங்க. ஐ எம் நாட் ஆஸ்கிங் ஃபார் ஒரு எக்ஸ்டென்சிவ் ஒரு டீசன்ட் ப்ரீ சீசன் இருந்து வந்தாலே ஐ திங்க் he will be a better player. என்னன்னா அவன் அண்ட் இது வேர்ட்ஸுக்கும் நான் சொல்றேன், they both have to put on muscle. ஐ திங்க் நம்ம வந்து சர்க்கிய பத்தி சொல்லுவோம். ஐ திங்க் ஒன் பிக் ஃபேக்டர், ஒன் அண்டர் ரேட்டட் ஃபேக்டர் சர்க்கிய பத்தி பேசும்போது அவனோட பிசிக்காலிட்டி. பயங்கர ஆடு மாடு மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. லைக் அவனெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி ஊனு ஊதுனா அவன் பால விட்டு போயிடுறான். நேத்து கூட அப்படிங்க எனக்கு வேர்ட்ஸ் பார்க்கும்போது கடுப்புதான் ஆச்சு. எத்தனை தடவை பால விடுவேன் நேத்து அப்படின்னு. அதுதான் ஃபூனு ஊதுனா அவன் பறந்து போயிடுறான் வேர்ட்ஸ். சர்க்கி எல்லாம் நீ போய் நல்ல மாடு மாதிரி இடிச்சனா நீ தான் பின்னாடி விடுவ. அந்த மாதிரி இருக்கு சர்க்கி. சோ அந்த ஒரு பிசிக்காலிட்டி வேணும். இது வந்து நம்ம ஐ திங்க் சோபோஸ்லாய் ஃபர்ஸ்ட் சீசன் ஃப்ரம் லைப்சிக் வந்த போது அவனுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. அவன் வந்து அந்த ஆஃப் சீசன், அந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஆஃப் சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய மசில் பில்ட் பண்ணான். அந்த அந்த டெவலப்மெண்ட் வந்து வேணும். வேர்ட்ஸ்ட நான் என்ன ஒரு என்கரேஜிங் சைன்னு பார்த்தோம்னா ஃப்ரம் அந்த ஃபர்ஸ்ட் 6 months வர்சஸ் லாஸ்ட் ஒரு 4 months எடுத்துட்டோம்னாக்க டெவலப்மெண்ட் இருக்கு. அந்த விதத்துல கொஞ்சம் பிசிக்கலா ஆயிருக்கான் கொஞ்சம். பட் இட்ஸ் நாட் இனஃப். இது வரைக்கும் இட்ஸ் நாட் இனஃப். ஏன்னா அவனோட ஆன் த பால் அவனோட ஸ்கில்ஸ் வந்து தெரியுது, அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா he is not physical. அவன்கிட்ட பால் அவன நேரம் இருக்கிறது இல்ல. ஒரு கெவின் டி ப்ரூய்ன் அளவுக்கு உனக்கு ஒரு இம்பாக்ட் வேணும். இப்ப ப்ரூனோ மாதிரி ஒரு இம்பாக்ட் வேணும் அப்படின்னாக்க யூ ஹேவ் டு பி பிசிக்கல். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தான் ஒல்லி குச்சி மாதிரி இருக்கான். அவன்லாம் இஸ் ஆக்சுவலி குவைட் பிசிக்கல். அவன் இல்ல யூ நீட் டு ஹேவ் நல்ல எக்ஸாம்பிள் கோபி மைனோ நல்ல எக்ஸாம்பிள். இல்லனா யூ நீட் டு ஹேவ் வெரி குட் ஸ்பேஷியல் அவேர்னஸ் டு காம்பேட் யுவர் பிசிக்காலிட்டி இஷ்யூ. ஓகே நான் எங்க அந்த சின்ன சின்ன ஃபிளிக் பண்ணனா வேர் கேன் ஐ ஃபைண்ட் ஸ்பேஸ் அண்ட் கோ தேர் சோ தட் நோ ஒன் கம்ஸ் நியர் மீ. அந்த ஒரு கேம் இன்டெலிஜென்ஸ் வேணும். See, I am really disappointed with words in that. I mean, stats எடுத்து பார்த்தோம்னா he has 17 GA for the season and he could have at least had 5 more. I can give him 5 more which makes it a 20 GA for the season. Is that okay numbers? First அத உங்களுக்கு கேக்குறேன். For me first season I would give him that. இதே வந்து நீங்க third seasonல அந்த நம்பர் சொல்லிருந்தீங்கன்னா அது போறாதுன்னு சொல்லிருப்பேன். I think first seasonக்கு I will give him that. ஏன்னா especially considering நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 7-8 கேம் 9 கேம் அவன் ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே இல்ல. சோ லிட்டரலா இஃப் யூ டிஸ்கவுண்ட் தட் அவனோட 17 GA வந்து பாக்கி இருக்கிற ஒரு ஐ டோன்ட் நோ மேபி 40 கேம்ஸ்ல வந்திருக்கோ என்னவோ. ஐ திங்க் வந்து இஸ் அவனோட பிசிக்காலிட்டி தாங்க. ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு, ஐக்யூ இருக்கு, எல்லாமே இருக்கு. தி ப்ராப்ளம் இஸ் he is not able to hang on to the ball. அதுதான் பெரிய பிரச்சனை. அவனால வந்து ஒரு ஃபவுல் கூட அவனால வின் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கான், ஃபவுல் கூட வின் பண்ண முடியல. அதுதாங்க அவனோட அஃப்கோர்ஸ் அவனோட டெசிஷன் he still ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ டெசிஷன் மேக்கிங்லாம் இன்னுமுமே இம்ப்ரூவ் ஆகும். பட் அந்த பிசிக்காலிட்டி இல்லாத வரைக்கும் எவ்வளவுதான் இம்ப்ரூவ் ஆனாலும் டெசிஷன் மேக்கிங் it is of no use. சில பேர் சொல்லுவாங்க மாட்ரிச் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க, அவன் பிசிக்கலா இல்ல, அவன் பாலுக்குள்ளமா தானே இருந்தான். மாட்ரிச் எல்லாம் பாருங்க, அவன் டாட்னம்ல இருந்ததுக்கும் ரியல் மெட்ரிட்ல இருந்ததுக்கும் பாருங்க, அவன் ஆக்சுவலா he has built a lot of muscle அங்க மெட்ரிட்ல ஆடும்போது. It looks like two very different players. அந்த ஒரு மிட்ஃபீல்ட் ஆடிக்கிட்டு உங்களுக்கு பிசிக்கலா இல்லன்னா மத்த ஸ்கில்ஸ் எதுவுமே போறாது. I am really disappointed with words season வந்து இந்த சாமுவேல் எழுதியிருக்காரு, ஐ எக்ஸ்பெக்டட் வேர்ட்ஸ் டு பி லைக் டேவிட் சில்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு விதத்துல அந்த பிரைஸ் டாக்ல இருந்தும் வருது.
ஏன்னா அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதுனால வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்ன பொறுத்தவரை ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி டேவிட் சில்வா இப்போ. ஆனா 3 seasons from now or 2 seasons from now நான் வந்து ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஹேவ் வந்து லைக் டேவிட் சில்வா இன் ஹிஸ் தேர்ட் இயர். அந்த நம்பர்ஸ் வேணும் எனக்கு. எனக்கு நெக்ஸ்ட் சீசனே வேணுங்க. யூ ஜஸ்ட் cannot come and say என்னால வந்து then they are trying to say என்னால வந்து இந்த லீக் அடாப்ட் பண்ண முடியல. இல்ல அதுதான் நெக்ஸ்ட் சீசனே நெக்ஸ்ட் சீசன் இப்போ என்ன 17 சொன்னீங்கல்ல GA all competitions combined. so 40-45 appearances இருக்குமா எல்லா காம்படிஷனும் சேர்த்து? அட்லீஸ்ட் 50 இருக்கும். 50 கண்டிப்பா இருக்கும். 50 இருக்குமா? நம்ம சாம்பியன்ஸ் லீக்லாம் அவ்வளவு தூரம் போகலையே. FA கப் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். சாரி he has had exactly 49. 49 17 and 49 னா எவ்வளவு? around 1 in 3 basically. 1 in 3 around around 1 in 3. so next season வந்து I want that number to be என்ன 17 and 40 அதே 49 games வெச்சுப்போம். I want it to be around ஒரு 26 வெச்சுப்போமே. 1 in 1.5ங்க. at least 1 in 1.5. if நான் வந்து that is my that அந்த ஒரு இல்ல நான் வந்து எதுக்கு 26 னு சொல்றேன்னாக்க next season that is enough of a progression for me to say by year 3 year 4 he will become அந்த ஒரு Kevin De Bruyne type. ஏனா ஏங்க போட்ருக்கிற கான்ட்ராக்ட் 5 வருஷம். நீங்க இயர் 3 ல இருந்து தான் எக்ஸ்பெக்டேஷனே வெப்பீங்க அப்படினா எனக்கு புரியலையே. அதுல 1 year ஓகே லீக் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஓகே ஐ அக்ரி ஓகே வந்து ஐடியலி நீங்க know what it is. but next season la 1 in 1.5 games he needs to have a GRA. I don't understand what are you 1 in 1.5 லாம் ரொம்ப கஷ்டங்க. I think it's difficult. it should not be கஷ்டங்க. if you are not adapting 1 in 2 சொன்னேன். 1 in 2 தான் is my okay. let's say he plays 55. let's say he plays 55 games next season. 55 gamesல வந்து 1 in 2 னா he needs 27 half literally. நான் மைண்ட்ல 29 ன்னு வெச்சிருந்தேன். 55 okay. அப்போ if you are saying 29 30 na you are coming close to my numbers. 1 in 1.6 okay, between 1 in 1.5 and 1 in 2 yeah, that should be the norm. see you can be whatever big player you are. நீ வந்து லீக்ல வந்து பிரீமியர் லீக்ல when the world is watching you are not performing na then that shows everyone will decide your capability. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்க பேச மாட்டான். I think அந்த point வந்து I think he has to improve next season whatever it is, whether 1 in 1.5 or 1 in 2 or it cannot be 17 GA in 49 next season. yeah it cannot be that. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனுக்கு நீங்க சொன்ன மாதிரி I will give him that okay. ஏன்னா சோபோஸ்லையும் அந்த சீசன் வந்து he struggled little bit. ஆனா அதுக்கப்புறம் today is either the best or second best player Liverpool in the season. so அதனால வந்து I think I will give him the first season. ஆனா second season and எனக்கு என்னன்னாக்க first season அந்த last 4 months he has improvedங்கற அந்த ஒரு இதுதான் அந்த ஒரு என்கரேஜிங் சைன் தான். பட் ஆனா டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் வந்து he has to be. இங்க கமெண்ட்ஸ்ல யாரோ வந்து கேட்டிருந்தாங்க டிஃபென்ஸ் பத்தி பேசும்போது ஸ்குவான்சா பிக் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர்ல. நான் வந்து ஐ டோன்ட் நோ. ஏன்னா எனக்கு அவன் கிளம்புன போது நான் என்ன யோசிச்சேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா இட் ஃபீல்ஸ் லைக் அ பிக் லாஸ். ஆனா அவன் கிளம்புன போது வாட் ஆர் மை தாட்ஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கமெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காச்சும் அதான் சொல்லியிருந்தேன் நான் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ so when Kwanzaa left for 35 million ல I was thinking okay இவனை அனுப்புறாங்கன்னா then definitely we are getting someone in. like no one will be a fool to like send them away and say hey 3 சென்டர் பேக் வச்சு நாங்க போக போறோம். அதுல ஒரு சென்டர் பேக் வந்து இப்பதான்டா வந்திருக்காங்க கிளப்புக்குள்ளார அவனுக்கு 20 வயசுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமா வந்து யாரும் போக மாட்டாங்க. I was expecting okay இவனை அனுப்புறோம் யாராச்சும் கொண்டு வரோம்ட்டு. அங்க கொண்டு வரல. லிட்டரலி லியோனி played 1 game season gone season out. அங்கேயே முடிஞ்சு. exactly we didn't get anyone in. இல்ல கேய் எதுக்கு எழுதியிருக்காருன்னா தினேஷ் ஐ திங்க் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டேல அவன் ஃபில்மிங் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் the deal fell through. so ஆமா அதுதான் சொல்றேன். when they knew when they are sending Kwanzaa okay someone is going to like fill that spot அப்படின்னு சொல்லிட்டு they kind of knew and that's why they sent him away. probably they said okay உனக்கு buyback clause போட்டுதான் உனக்கு வந்து அனுப்புறோம். அப்ப then we know that you can get we can get you back அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. but look at the center back options. Van Dijk, Konate, Leone, Gomez பத்தி ஊருக்கே தெரியும். எப்படி இருந்தாலும் 10 கேம் ஸ்ட்ரெச்ல அவன் இருக்கவே மாட்டான்னு ஊருக்கே தெரியும். அப்படி இருந்தும் we went into the season having 3 center backs. From the first game the number of mistakes Konate did this season is uncountable. இல்ல Konate made a lot of mistakes. அத பத்தி நீங்க சொல்லுங்க. Van Dijk பத்தி நான் சொல்றேன். ஏன்னா I have a point to say on Van Dijk. but நீங்க சொல்லுங்க.
எவ்வளவு கேம்ஸ் தட் we've thrown away because of stupid decision making from not only Konate, from various players in our defense, but Konate specifically because அவன்கிட்ட தான் நிறைய நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அப்படி இருந்தும் how many points that we threw, நான் வந்து ஆக்சுவலா போட்டு வச்சிருக்கேன். அங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் சும்மா if you remember that game, tell me yes or no. The first game that we threw away was against Crystal Palace away. ஞாபகம் இருக்கா? நம்ம தலைவன் கிராப் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ஹெட்டரை நேரா பாக்ஸ் டோரே ஹெட் பண்ணுவானே, ஃப்ரீ ஹெட்டர் ஃபர்ஸ்ட் கோல். அது போகுமா? ரெண்டாவது கோல் த்ரோ வரும், கர்டிஸ் ஜோன்ஸ் அசிஸ்ட் கொடுப்பானே இவனுக்கு என்கிட்டியா, ஞாபகம் இருக்கா? என்கிட்டியா ஸ்கோர் பண்ணுவானே எக்ஸ்ட்ரா டைம்ல. And we lost that game. Technically we could have drawn that game. 1 point எடுத்துக்குவோம். ஓகே, the number of mistakesல. அடுத்தது செல்சி அவே, ஞாபகம் இருக்கா? செகண்ட் கோல் ராபர்ட்சன் தூங்கிடுவானே ஃபார் போஸ்ட்ல. ரைட் ஞாபகம் இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து எஸ்டிவா அடிச்சு போவானே. That is one more point. So that's 2 points. Next சண்டர்லாண்ட் கோல்ல அந்த என்சோ லெஃபேன் ஒருத்தன் எங்கேயோ ஒரு ஷாட் எடுத்து ஒரு டிஃப்ளெக்ஷன்ல உள்ள போ. ஓகேவா? That is 2 points last. 4 லீட்ஸ்ல ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு கிராவன்பர்ச் வந்து கடைசி இந்த பேக் போஸ்ட்ல வந்து டாப் இன் பண்ணிட்டு போவீங்களே தலைவர், அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. எதுவுமே பண்ண மாட்டானே, அதுல நான் டாப் இன் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதுல ஒரு 2 பாயிண்ட், 6 பாயிண்ட் ஆச்சு. ஃபுல்லம் கேம்ல கோடி கேக்போ வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல லீட் எடுப்பான், ஆனா ஒரு அவுட்ரேஜியஸ் கோல் அடிப்பான் தெரியுமா? வெளிய இருந்து டாப் கார்னர். அதுல ஒரு 2 பாயிண்ட், which is 8 points now. ஓகே, போர்ன்மத்ல ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த பால் வெளியே போயிட்டு இருக்கு நினைச்சு வேண்டைக்கு வந்து பால் விட்டுருவானே, வெளியே போயிட்டு இருக்கு, வெளியே போயிரும் ஒரு சின்ன பிளிக் பண்ணி ஸ்டார்ட் போஸ்ட்ல முடிப்பாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த கோல்? வேகா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஒரு கோல். அழகா ஒரு த்ரூ பால் போட்டும்போது ஒருத்தவன் பின்னாடி ஓடி வருவான், கர்கஸ் பார்க்கவே மாட்டான். ஞாபகம் இருக்கா? அந்த கேம்ல ஒரு பாயிண்ட், அதுவே வந்து 9 பாயிண்ட் ஆச்சு. மேன் சிட்டி கொனாட்டே டியூவல் லூஸ் பண்ணதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அது ஆலிசன் பெனல்டி மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், ஒரு கேமா போயிட்டு இருந்தோம்னா there are individual mistakes. வச்சிருக்கேன் we've lost like 12-13 points with individual mistakes. Team goal விட்டதெல்லாம் மேனேஜர் இல்ல. so there are few things இங்க which I wanted to talk about. individual mistakes டெஃபினட்டா இருக்கு, அத பத்தி நான் டிபேட் பண்ணல. என்னன்னா இப்போ வேண்டைக் பத்தி ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் நானே யோசிக்கல. Money Nanak, our CBs are made to do more work because of no cover from our DM. அது ஒண்ணு. ரெண்டாவது ஐ திங்க் இது நான் இந்த பாயிண்ட் நான் வந்து மத்த இதுல சொல்லியிருக்கேன். ஐ திங்க் வந்து அந்த ஐ திங்க் மேபி ஒரு 2 episodes பேக் நீங்க சொன்னீங்க சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது ஒரு மேனேஜர் வந்து தே டிசைன் இட் சோ தட் வந்து கவர் பண்ணணும் ஒரு யாராச்சும் மிஸ்டேக் பண்ணா, அவங்க டியூவல்ஸை லூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த சீசன் 4ல நான் அது சொல்லியிருக்கேன். தட் அந்த சிஸ்டம் வாஸ் நாட் குட் எனஃப் டு கவர்னு அந்த மாதிரி நான் சொல்றேன். இன்னொன்னு which I thought of actually அந்த நேத்து கேம் பிரென்ட்ஃபோர்ட் கேம் பார்த்துட்டு தான் I thought of. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வேண்டைக் வந்து even though he's had a wonderful season இல்லைன்னே சொல்லல, compared to previous years அந்த ஏஜோட எஃபெக்ட் தெரியுது இந்த சீசன். he has definitely slowed down. ஓகே, பிரென்ட்ஃபோர்ட் கேம் வந்து கடைசி 38வது கேம், அதனால வந்து இதுவா இருக்கு. he has played every minute, அது ஒரு இது. பட் ஜென்ரலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஈவன் த்ரூ அவுட் தி சீசன், ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா he has been a step slower than before. வந்து அந்த ஆரா டிஃபெண்டிங்னு நீங்க நம்ம சொல்லுவோம்ல, ஈவன் ரைவல் ஃபேன்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்கல்ல. ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆரா டிஃபெண்டிங், இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு அதாவது வந்து ஒரு டேக்கிளே போடாம வந்து he was able to guide attackers to where he wanted it to. கரெக்டான மூமெண்ட்ல டேக்கிள் போடுவான். இப்போ வந்து I'm seeing more of வந்து வேண்டைக் வந்து not being able to do that. அந்த ஒரு recovery tackles நிறைய இருக்கு அவன்ட்ட, which is not his character trait. correct. ஆமா. சோ நான் மிஸ் பண்ணிட்டேன் or I've timed it slightly wrong. ஏன்னா நான் ஃபாஸ்டா போவேன்னு நினைச்சு ஒரு செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு, அதனால நான் ஒரு recovery tackle போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. சோ அந்த அவனுக்கு அந்த கேம் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. திவேந்திரன் போட்டிருக்காரு கேம் இன்டெலிஜென்ஸ். அவனுக்கு அந்த கேம் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, பட் அந்த கேம் ஸ்பீட் இப்போ இல்ல அவன்கிட்ட. ஸ்லைட்டா அந்த இது போயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஐ மீன் நாட் ஜஸ்ட் இந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம்காக நான் சொல்லல, ஜென்ரலாவே இந்த சீசன் பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஏஜ், சாலா பத்தி எல்லாம் பேசும்போது ஏஜ்னு சொல்றாங்க, அது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஃபைனலி கேட்சிங் அப் டு வேண்டைக். நெக்ஸ்ட் சீசன் எனக்கு என்னன்னா, இஃப் வி கோ வித் வேண்டைக் as one of our first 2 center backs, given he has played so many minutes in the season, he is probably going to play every single minute Netherlands. At least அவங்க குவார்டர் ஃபைனல் வரைக்குமாச்சு போவாங்க அவங்க.
அதுக்கப்புறம் if he's coming back and doing another full season Premier Leagueலனா என்ன மாதிரி ஒரு டிக்ளைன் இருக்கும்னு எனக்கு தெரியல. So he was sat on the pitch for 20 minutes after the last game. எல்லாருமே போட்டோ போட்டிருந்தாங்க. And I think he felt sorry for the fans and for the club in general. அதாவது one season which we were very bad was when he missed the entire season. I mean from November onwards. And the Pickford oda challenge பண்ணி when he missed that entire season. So that was not his responsibility because he isn't there. Adha thavara paathamna this has been his worst season in like 8-9 years at the club. So he's sitting there, he's thinking evlo mosamana season and the fans alla evlo how much they have gone through, how much did we go through as a captain, ivanga rendu per vera kelambranga ipo. So how much do I need to take on for next season? Yana next season definitely is his last season. He is not getting the contract. I am very sure he's not going to renew. He's not getting the contract. Next season will be the last one for him as well. So he sat there thinking, avanoda usual standards ava meet pannala, but still he's number one for so many stats and throughout the league. அப்படி இருந்துமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அவனோட யூசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் டிராப் ஆயிருக்கு. Is it because of age அப்படின்னு சொல்லிட்டு. So that is quite understandable. என்னை பார்த்தா வந்து what I am saying is 10,000 ஓட்டை இருக்கு, இந்த ஒரு ஓட்டையாடா பிரச்சனை, இந்த வேண்டை கூட ஒரு ஓட்டையா பிரச்சனை அப்படிங்கறத நான் பாப்பேன். வேற அகைன் அந்த PSV கேம்ல கையை தூக்குனான்ல ஹேண்ட்பால் பிடிக்கிற மாதிரி, எதுக்கு தூக்குனான்னு தெரியாது. இப்ப நான் சொன்னதுல ஒரு வேண்டைக் மிஸ்டேக், அதெல்லாம் that's very very unheard of வேண்டைக். ஆனா நான் இதுக்கு முன்னாடி வேண்டைக் இப்படி நான் பார்த்தது ஒரே ஒரு சீசன் தான், 2022 வேர்ல்ட் கப் வந்தப்போ. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன் இதே மாதிரிதான் வேண்டைக் இருந்தான். ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபா நம்ம வேர்ல்டு கப் போயே ஆகணும், நம்ம எப்படியா இருந்தாலும் வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப காஷியஸா இருந்தான். And in the season it's been the same Van Dijk that we've seen again, but still he's been really really good. I mean the biggest next season ரெண்டு மூணு பேர் இது ஜாக்கெட் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. So next season வந்து he will be part of the squad. Leone will be back. ஒன் சரிங்க அங்க வரக்கு முன்னாடி what's it with Konate? இன்னும் சைன் பண்றானான்னு தெரியல. பண்ணிடுவான், ஏன்னா அவனுக்கு இந்த ஃபார்ம்ல இருந்தா மத்த கிளப் எந்த கிளப் அவனுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? நல்ல கிளப் எந்த கிளப் ஆஃபர் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம்ல இருந்தா? நீங்களே யோசிச்சு பாருங்க, ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ஒரே ரியல் மெட்ரிட் பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளவு மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சப்பறம் திடீர்னு அந்த பேச்சு காணாம போய் என்ன நியூஸ் வந்துச்சு, கொனாட்டே அண்ட் லிவர்பூல் ஆர் க்ளோஸ் டு an agreementன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, அப்போ நீ மிஸ்டேக் பண்ணாத வரைக்கும் ரியல் மெட்ரிட் போல. அதாங்க ரியல் பிஎஸ்ஜியும். ஆமா. சோ இல்ல எனக்கு என்னன்னாக்க ஐ திங்க் கொனாட்டே வில் ஸ்டேங்க. ஐ திங்க் கொனாட்டே வில் ஸ்டே. ஜாக்கெட் இருப்பான், லியோனி இருப்பான், குவான்சாக்கு பைபேக் இருந்தா ஐ வாண்ட் us to use that buyback. No, not this seasonங்க, not this season for sure. இந்த சீசன் இல்ல, I'm saying Van Dijk கிளம்பன அப்புறம். maybe இப்போ வந்து Van Dijk and if Konate extends, Van Dijk, Konate, Leone and Jacket, proper four center backs. I cannot ask for more. ஜோ கோமெஸ் கண்டினியூ பண்ணுவான்லான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கோமெஸ் இன்க்ளூட் பண்றேன் as the fifth center back. ஏன்னா எப்போதுமே வந்து ஐ ஃபீல் லைக் வந்து having 5 is better. ஏன்னா சென்டர் பேக் வந்து ரொம்ப இன்ஜரி ப்ரோன் பொசிஷனுங்க. அது இவ்வளவு டாக்கிள்ஸ் எல்லாம் பண்றானுங்க, இதெல்லாம் பண்றாங்க, they get into lot of dangerous areas. So அதனால வந்து எப்படி இருந்தாலும் at some point ஏதோ ஒரு சென்டர் பேக் வந்து will get injured for a long timeனா even 6 to 7 weeks கூட நான் சொல்றேன். So ஒரு கோமெஸ் fifth choice னு சொல்றவங்க வழியா most of for some part of the season he will be fourth choice or third choice. So கோமெஸ் இருக்கட்டும் தான் நான் சொல்றேன். So அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா those are our 5 center backs next season right back க்கு I don't know seriously having Frimpong and Bradley you don't even know what to expect. இப்ப Curtis Jones இருப்பானா, ரைட் பேக் விளையாடுறதுக்கு ஒத்துக்குவானா என்ன, அது வேற பெரிய டிஸ்கஷன் வேற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும். And let's come to left back. Robertson is done. Kirkes has a reasonable season. I cannot Kirkes has improved definitely. I think start of the seasonல ரொம்ப ரெக்லெஸ்ஸா இருந்தா, ரொம்ப இதுவா இருந்தா, but I think by the end of the season he has figured out and I think வந்து அந்த குமோஹா கூட is having a bit of good chemistry. So I know குமோஹா வந்து whether he will be first choice ஆ இல்லையான்னு எனக்கு தெரியல, but குமோஹா விட he has some chemistry அங்க அந்த left wingல towards the end of the season. At least Gakpo விட பெட்டரா இருந்துச்சு. So he and then Tsimikas is coming back, so I don't think we will go into market for left back. Tsimikas should stay. He has to stay. So left back center backs we are not going into the market. If Alisson stays,
if Alisson stays, I don't know if we are not So going ஒரே ஒரு ரூமர் வந்திருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கோல் கீப்பரை பத்தி. இஃப் ஆலிசன் லீவ்ஸ் we are in for அந்த போர்ட்டோட கீப்பர் டியோகோ கோஸ்டா, which என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கீப்பர்ஸ். அவன் வந்து he has never wanted to leave Portugal. அதனால தான் வந்து he has not left Portugal. அவனுக்கு என்னன்னா நான் போர்ட்டோலயே இருக்கேன், ஐ வாண்ட் டு பி அந்த ஒரு ஒன் கிளப் மேன் டைப்ல. பட் ஆனா ரீசெண்டா ரூமர்ஸ் வந்திருக்கு தட் he may be at least open to discussion about other countries and other. ஏன்னா at some lot of clubs and were interested in him. And the Joan Garciaக்கு முன்னாடி Barcelona were interested in him. He is a very very good keeper, Diogo Costa. But I don't know whether it will happen anu எனக்கு தெரியல. ஏன்னா he has always said இந்த மாதிரி நான் வந்து போர்ட்டோல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், I want to stay in Portugal, எனக்கு வேற எங்கேயும் போவானா அப்படின்னு. சோ தெரியல. யுனைடெட் டார்கெட்டட் him last year. ஆமா, லாமன்ஸ் முன்னாடி. ஆமா, கரெக்ட். இப்போ ஃபைனலா ஐ திங்க் ஸ்லாட்டை பத்தி பேசலாம். பட் ஆனா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டூ மச் இன்டு டீடைல். ஏன்னா ஆல்ரெடி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு யூசர் கொஸ்டின் சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமோ. ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்விதான், do you see him staying or is he going to be sack ஆனா அடுத்த ஆப்ஷன் யாரு? ஏன்னா இப்போ ஜாபி அலோன்சோஸ் அவுட், செல்சிக்கு போயிட்டான். இராயோலா இப்போ இன்னைக்கு ரூமர்ஸ் வந்திருக்கு தட் இஸ் கோயிங் டு நாப்போலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்டே இஸ் அவைலபிள்னு நினைக்கிறேன். is the other ஒரு ஹை கேலிபர் மேனேஜர்னு பார்த்தோம்னா கான்டே இஸ் தி ஒன்லி அதர் ஹை கேலிபர் மேனேஜர். ஸோ இப்போ என்ன what do you see ஸ்லாட்ஸ் ஃபியூச்சர் என்ன ஏது? On face value, take away injuries, take away all these changes, take away everything that happened in the season. Face value நடத்து பார்த்தா he should be sacked. 60 points from 38 games. இருங்க பாருங்க விக்னேஷ், அலெக்ரி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. He sacked by AC Milan. ஆமா, he got sacked. ஆமா. Wow. Seriously, wow. அலெக்ரி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. இல்ல கொண்டு வர சொல்ல, but Nagelsmann is sacked after the season. Yeah, I mean 60 points, 38 games, deserves a sacking, number 1. Play style putting fans to sleep throughout the season, deserves a sacking, number 2. I don't know if it's true or not, but going through what all players have said in their social media accounts, the dressing room is not happy with the manager, point number 3. வேற என்ன இருக்குது? எனக்கு வேற என்ன இருக்குன்னே தெரியல. Me 3 reasons to sack. ஆமா, சோ the manager is quite literally there. I will ரொம்ப கான்ட்ரரியா நான் வந்து I will give reasons not to sack. நீங்க சொன்ன மாதிரி injuries have played a major part. அந்த ஜோட்டா பாசிங் வந்து people say வந்து அது எப்படி ஒரு எக்ஸ்கியூஸா கொடுக்கலாம் அப்படின்னு. பட் அந்த ராபர்ட்சன் ஓவர்லாப்ல சொன்னது பாத்தீங்களான்னு தெரியல. he said in மாதிரி first few weeks nobody wanted to play and it is completely understandable. so அது ஒண்ணு. there are other என்ன சொல்றது, ஒரு டாக்டிக்கலி வந்து should we give him a, இப்போ ஆர்டெட்டா ஒரு பேச்சுக்கு நான் ஆர்டெட்டா எடுத்துக்கிறேன். 4-5 seasons பேக் வந்து நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க sack this guy அப்படின்னு சொல்லிட்டு. is he இப்போ அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோமா where fans are asking him to be sacked ஆனா board has to persist, அப்பதான் வந்து ஒரு பிரீமியர் லீக் டைட்டில் வரும் அப்படின்னு சொல்லி. so there are reasons for and இந்த ஒரு கண்டினியூட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேர் ஐ ஸ்டாண்ட் ஆன் திஸ் இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, ஐ ஜஸ்ட் திங்க் அந்த பிக்கெஸ்ட் ஆஸ்பெக்ட், நீங்க டாக்டிக்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க, பிக்கெஸ்ட் ஆஸ்பெக்ட் அந்த பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர் ரிலேஷன்ஷிப். அது சரியா இருந்தாதான் எந்த கிளப்லயுமே அந்த மேனேஜ்மெண்ட் வந்து வெதர் ஆர் நாட் இட் வில் சக்சீடுங்கிறது அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்ல. அந்த மாதிரி வந்து எனக்கு ஐ ரெஸ்பெக்ட் யூ, யூ ரெஸ்பெக்ட் மீங்கிற அந்த ஒரு இது இருக்கணும். தே ஹேவ் டு லைக் ஒர்க்கிங் வித் ஈச் அதர். தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எனிதிங் எல்ஸ். டாக்டிக்ஸோ இதுவோ அதுவோ எதுவா இருந்தாலும் அது அந்த ஃபவுண்டேஷன்ல தான் அது நடக்குது. லிவர்பூல்ல நீங்க சொன்ன மாதிரி ஐ டோன்ட் see that ஃபவுண்டேஷன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் சீசனே அந்த கர்டிஸோட பிரச்சனை இருக்குங்கிறது ஓப்பனா தெரிஞ்சுது. சாலாவோட பிரச்சனை இருக்கு. வெதர் ஆர் நாட் நீங்க சாலா ரைட்னு நினைக்கிறீங்களோ ராங்னு நினைக்கிறீங்களோ, வெதர் ஆர் நாட் ரைட் ஆர் ராங் பத்தி பிரச்சனை இல்லை, அங்க அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைங்கிறது ஓப்பனா தெரியுது. அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பிளேயர்ஸ்க்கு அவரு கூட மெக்காலிஸ்டர் கூடயும் ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து
there has to be a point where you say, okay, even though you may be good tactically, உனக்கு players கூட relationship இல்லைன்னா I don't think this can continue அப்படின்னு. I think that's where I stand. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லாட் வந்து I think he should resign hopefully more than sackங்கிறத விட அட்லீஸ்ட் அந்த ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்சதுக்காக அந்த ஒரு ஆப்ஷன் ஆச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க. I don't know, see, I'll give you a few examples of what all has happened அப்படின்னு சொல்லிட்டு. One, this season, I'll give you examples. Which is the brightest that has happened is Michael Carrick coming to United, taking over, complete change, everything went right. They finished third. I think they got the most points in second half of the season. Carrick take over பண்ணதுல I think they got the most points out of anyone. That's the biggest bright side to it. Correct? I can give you negative examples here. Tottenham, தாமஸ் பிராங்கை சாக் பண்ணிட்டு டூடாரை கொண்டு வந்து டிசர்பியை கொண்டு வந்து and finally they made it. ரியல் மெட்ரிட் ஜாபி அலான்சோவை சாக் பண்ணிட்டு ஆர்பலோவை கொண்டு வந்துட்டு அங்கேயும் மிஷாப் நடந்து அங்கேயும் பிரச்சனை. செல்சி மரஸ்காவை தூக்கிட்டு அவன் பேர் என்ன ராசனாயிரை கொண்டு வந்து மெக்ஃபார்லேனை கொண்டு வந்து and they ended up with no European football at all for next season. So if you ask me, 1 out of 5 has worked, 4 out of 5 hasn't worked. In mid-season, I'm talking about mid-season. So sticking with slot, the goal was at least get Champions League and it is attain பண்ணியாச்சு. That's, I mean, நம்ம அட்டைன் பண்ணல, மத்தவங்க அட்டைன் பண்ண வச்சாங்க, அட்டைன் பண்ணியாச்சு. 10 வருஷம் கழிச்சு பார்த்து நீ சாம்பியன்ஸ் லீக் போனியா இல்லையான்னு கேட்டா, அதே நானா போகல அவனா கொண்டு வந்தா சொல்லவா போறோம், போயாச்சு லிட்டரலி. ஓகே, ஆனா now is the question. Okay, now 2 சீனாரியோ பார்ப்போம். ஒன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி let's sack him, let's take him away, or let us let him go, whatever. Sacco, mutually agree to terminate, whatever. Who do we have right now on the market that can take over? இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் வருவாங்க, வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் வருவாங்கன்னு பேச எனக்கு வேண்டாம். கமெண்ட்ஸ்ல சில பேர் வந்து நாகல்ஸ்மன்ன்றாங்க. the problem with நாகல்ஸ்மன் என்னன்னா, ஜெர்மனி வந்து வேர்ல்ட் கப்ல எவ்வளவு தூரம் போவாங்கன்னு தெரியாது. அவங்க ஃபைனல் வரைக்கும் போனாங்கனாக்க ப்ரீ சீசன் அவுட் பேசிக்கா மேனேஜர். எக்ஸாக்ட்லி. சோ அத இப்ப இருக்குறவங்கள யார்? ஓகேவா, ரியலிஸ்டிக் I'll give you all options. Conte, I don't think we are going to appoint Conte at all at our club with the system that he plays and with what he's trying to do. Yes or no? Iraola. Conte, yes or no? Conte no da. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். Iraola or Slotங்க? Let me compare it like that. Iraola or Slot? என்ன பொறுத்த வரைக்கும் I would say Iraola. ஏன்னாக்க now at this stage in Iraola தான். ஏன்னா I think Iraola வந்து there is a few things. He always, அவரோட கிளப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா he always has a good relationship with the players. ஒன்னு which இங்க வந்து ஸ்லாட்டோட இல்ல. அகைன் இது வந்து தாமஸ் பிராங்குக்கு பிரென்ஃபோர்ட்ல இருந்தது, சோ அதனால வந்து டாட்னம்க்கு டிரான்ஸ்லேட் ஆகல அது. ஆனா Iraola வந்து he has had ஒரு decently successful playing career also. so அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். okay, he has done it at a professional level. I think ஸ்பெயின் கூட ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன் Iraola. more importantly, tactically பார்த்தோம்னாக்க, so அந்த relationship with the players தான் வந்து most important. second most important வந்து tactically பார்த்தோம்னா நம்ம எங்க struggle பண்றோம் out of possessionல மெயினா. I think வந்து in possession கூட வந்து if we don't scoreனா கூட பிரச்சனை இல்ல. ப்ராப்ளம் என்னன்னாக்க we are conceding so many goals அப்படின்னு சொல்லிட்டு. out of possession தான் Iraola, நான் இது வந்து கன்சிஸ்டன்ட்டா சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்டெட்டா and Iraola have been the 2 best Premier League coaches out of possessionல. so out of possessionல என்ன பொறுத்த வரைக்கும் he is what we need. ஒரு successful out of possession டீமுக்கு he is what we need. in possessionல is he as good as வந்து ஒரு I don't know, ஒரு குவார்டியோலா வச்சுக்கோமே இல்ல. பட் ஆனா லீகே வந்து அந்த டிக்கி டாக்கா அந்த ஒரு பொசிஷன் பேஸ்ட் ஸ்டைலுக்கு அகைன்ஸ்டா போகுது. Iraola வந்து being a manager of Bournemouth வந்து he has played in that, என்ன சொல்றது, ஒரு chaotic element. அந்த பொசிஷன் இல்லாம he has been comfortable. so அதனால வந்து he has improved in possession Bournemouthல. start of Bournemouth tenure இப்போ பாத்தீங்கன்னாக்க he has improved, இல்லன்னு சொல்லல. I think he will still have some improvement, but out of possession will be a lot better. and I think வந்து he has the personality to deal with அந்த ஒரு லிவர்பூல் ஸ்குவாட்ல இருக்கிற egos, especially in the new teamல, which is what I feel. வந்து because he has played அந்த ஒரு high levelல அப்படின்னு சொல்லிட்டு. I'll give you some stats for now. They've gone unbeaten in the last 18 games of the season. Bournemouth. அதுக்கு முன்னாடி they were winless in 9 games straight, எந்த வின்னும் கிடையாது. ஆமா. அதுக்கு முன்னாடி they were in third place for the first 7 games 8 games of the season. ஞாபகம் இருக்கா? செம்மனியோ கண்டமனிக்கின் கோல் போட்டுட்டு இருந்தான்.
இல்ல சோ இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்ம டேட்டா டீம்னு சொல்றோம்ல, இந்த ரெக்ரூட்மெண்ட் வாட் எவர். அந்த லிவர்பூல் as a கிளப் வந்து ஒரு டேட்டா கிளப்னு சொல்றோம்ல. ஐ திங்க் இங்கதான் வந்து இட் பிளேஸ் an important ரோல். ஏன்னா நம்ம as fans வந்து வெளியில பார்க்கும்போது டேய் 9 games தோத்துருக்காரா கண்டினியூஸா, டேய் 18 கேம் கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காரான்னு. ஸோ அந்த போத் அந்த ஹைட்ஸும் சரி லோஸும் சரி பயங்கரமா இருக்கும் நமக்கு as fans. ஏன்னா நம்ம இமோஷனலா பாக்குறோம். அவங்க டேட்டால என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்க லூஸ் பண்ணிருக்காங்க, ஓகே பட் எவ்ரி கேம் வந்து அண்டர்லைங் நம்பர்ஸ் நல்லா இருக்கு. எவ்ரி கேம் வந்து இவங்க வந்து எக்ஸ்ஜி வந்து 2 எக்ஸ்ஜி கிரியேட் பண்றாங்க, ஆனா வந்து தே லூஸ் 2-1 ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க ஓகே கன்சிஸ்டன்டா ஓவர் கோர்ஸ் ஆஃப் அ சீசன் வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸ்ஜி, இவங்க எக்ஸ்ஜி எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எழுதியிருக்காரு நிரஞ்சன், பிளேயர் ப்ரொஃபைல் இஸ் டிஃப்ரெண்ட் போன்மத்துக்கும் நமக்கும். ஐ திங்க் இதுதான் வந்து திஸ் வாஸ் த ப்ராப்ளம் தாமஸ் ஃப்ராங்க் ஹேட். தாமஸ் ஃப்ராங்க் வந்து டாட்னம்க்கு போன போது he treated Tottenham like ஒரு bigger version of Brentford, which வந்து நீ ஒரு பிக் கிளப்ல இருந்துட்டு அதை பண்ணவே முடியாது. you have to say நான் வந்து போன்மத்ல மேனேஜ் பண்ணது ஒரு விதமா இருக்கலாம், ஆனா இது வந்து அகைன் இட் கம்ஸ் பேக் டு குட் மேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் குட் மேனேஜரியல் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இருக்கிற பிளேயர்ஸோட நீங்க அடாப்ட் பண்ணணும். போன்மத்து கூட நீ கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடலாம், ஏன்னா நோபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் போன்மத் டு ஹேவ் பொசிஷன். ஆனா லிவர்பூலுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட வேர்ட்ஸ், ஈசாக்கு, மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட தான் பால் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ நீ என்ன பண்ற? அங்கதான் தி ஒன்லி திங் ஐ ஹேவ் அகேன்ஸ்ட்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு டவுட்ஸ் அபவுட் இறைவலான்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் இஸ் இன் பொசிஷன். தட் இஸ் மை ஒன்லி திங் வித் இறைவலா. அவுட் ஆஃப் பொசிஷன் பெஸ்ட் இன் த லீக்னு கூட நான் சொல்லுவேன், ஆர்டெட்டா கூட. ஆனா இன் பொசிஷன் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஃபெய்த் தட் இந்த மாதிரி வந்து he will deliver அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தெரியுங்களாங்க, இந்த கிளாஸ்னர் தாமஸ் ஃப்ராங்க் from Brentford to டாட்னம்ல that has set the principle or like a narrative to say மிட் டேபிள் கிளப்ல இருந்து டாப்ல ஒருத்தன் வந்தானா மேனேஜ் பண்ணுவானான்னு தெரியாதுங்கிற அது ஒரு நரேட்டிவ், அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் செட் பண்ணிடுச்சு. நீங்க சொன்ன அதே பாயிண்ட்டுக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா நான் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 2-3 பாட்காஸ்ட். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டேவிட் மாயஸ் டு மேன் யுனைட்டடும் அது எக்ஸாம்பிள். கரெக்ட். இல்ல யூ see all these examples being set, so there'll be okay இவங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னா என்னடா, ஏன்னா டாட்டனம் is the 6th out of the top 6. நீ என்னதான் பேசினாலும் the pressure that you face at Tottenham is definitely less than the other 5. ஆமா கரெக்ட்டா? so the Tottenham is the next natural succession for any mid-table club. Brentford, Brighton, Bournemouth, Crystal Palace, Everton, இங்கிருந்து நீ எது வந்தாலுமே அந்த டாட்னம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அங்கேயே அவன் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கும் போது பீப்புள் ஸ்டார்ட் திங்கிங், ஓ இதே மாதிரி இன்னொரு மேனேஜர் வந்தானா எப்படிரா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இட் will obviously kick in. So I think that is one. Okay, next அப்படியே போவோம். What about Glasner? இல்லங்க, he falls out with players-ங்க. ஃபிராங்க்ஃபர்ட்லயும் சரி இங்கேயும் சரி he falls out with players and 3 at the back தான் அவரோட ஃபேவரட் சிஸ்டம். ஈவன் சாபி அலோன்சோக்கு சில பேர் சொன்னாங்க 3 at the backன்னு. பட் நீங்க மெட்ரிட்ல பாத்தீங்கன்னா he didn't play 3 at the. சாபி அலோன்சோ வந்து he was more flexible with the system than Glasner. So அதனால I don't think Glasner வந்து is appropriate for us. மெயினா வந்து அந்த பிளேயர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்க. நீங்க வந்து ஒரு பெரிய கிளப்புக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய கிளப்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு பெரிய ஈகோ இருக்கும். அதுவும் இப்ப எல்லாம் டைட்டில் ஜெயிச்ச பசங்க இவங்க எல்லாம், வேன் டைக், சோபோஸ்லா எல்லாம் பெரிய ஈகோ இருக்கும். அந்த ஈகோ வந்து யூ ஹேவ் டு பி ஏபிள் டு ஹேண்டில் தட். அட் த சேம் டைம் அந்த ஈகோவை அதுல தாங்க சக்சஸ் ஆஃப் அ மேனேஜர் இஸ். நீங்க நான் எப்போதுமே சொல்லுவேன், சார் அலெக்ஸ் ஃபர்கூசன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் he was the best man manager the Premier League has ever seen. He may not be the best coach. என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டிக்கலி பார்த்தோன்னா குவார்டியோலா is a better coach. Guardiola is also a very good man manager இல்லன்னு சொல்ல. பட் அந்த பிரீமியர் லீக்ல ஒரு 16 டைட்டில் எவ்வளவு ஜெயிச்சாரு சார் அலெக்ஸ்? 15-16 சம்திங் லைக் 13 நினைக்கிறேன். 13 சாரி. சோ 13 டைட்டில் ஜெயிச்சது வந்து இட் வாஸ் மெயின்லி த்ரூ குட் மேன் மேனேஜ்மெண்ட். அது வந்து இட்ஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் அட் a big clubங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, டாட்னமோட எக்ஸாம்பிள் எடுப்போம். ஆஞ்ச் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன் அவருக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தது. ஐ எம் நாட் சேயிங் வந்து டாட்னம் வந்து இந்த சீசன் வந்து they would have done better with ஆஞ்சானா இல்ல, எனக்கு தெரியாது. Maybe they would have still finished 17th or no. ஆனா he had such a good relationship with the players. அதனால தான் அவங்க யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் அந்த கேமை ஜெயிச்சாங்க அவங்க. கரெக்ட். That was a big part. அதுதான் நான் சொல்றேன். ஒரு பெரிய கிளப்புக்கு வரும்போது அந்த மேன் மேனேஜ்மெண்ட் becomes so much important.
இப்போ what about Xavi next? Xavi is free after Barcelona. இல்லைங்க, I just think he has, I don't know, even பார்சால இருந்து okay, he did a good job reviving the club, இல்லன்னு சொல்லல. பார்சா வந்து ரிவைவ் பண்றதுல he did a good job. பட் ஆனா பார்சா எங்க இருந்தாங்க, நம்ம எங்க இருக்கோங்கிறது வந்து these are two different places. ஏன்னா even though நம்ம வந்து we are saying it's such a bad season, இப்பவும் நம்ம சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிருக்கும். இப்பவும் அடுத்த சீசன் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இவங்க வந்து சிட்டி கூடயும் ஆர்சனல் கூடயும் கம்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு. Is Xavi the right person? Tactically, I've never been convinced by Xavi. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா I think வந்து he got into Barca at a time where வந்து La Ligaல வந்து already you're only competing realistically with two other clubs. And I just think வந்து Xavi வந்து he did a good job, இல்லன்னு சொல்லல. நான் வந்து இதுக்காக உடனே Xavi is a bad manager லாம் நான் சொல்ல போறதில்ல. I just don't think he's the right fit for Liverpool அந்த விதத்துல. அங்கேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா I think he didn't get on with the players ன்னு நினைக்கிறேன் towards the end. So I don't know why he was let go. The results வரலங்கறத probably he was let go. He didn't get on with the president and the presidential ஏதோ அந்த Laporta கூட. Sorry, not players. Sorry. சரி, ஃபைனலா what about Hones? Sebastian Hones இதான் பத்தி ரொம்ப பார்த்தது இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் சீசன் ஸ்டுட்கார்ட் தான் எனக்கு, இந்த சீசன் எனக்கு பார்த்தது இல்லை. நான் ரொம்ப லாஸ்ட் சீசன் ஸ்டுட்கார்ட் வச்சு பார்த்தோம்னா I think he deserved the job. I just think வந்து பார்க்கல. I mean நான் லாஸ்ட் சீசன் பெருசா வந்து பார்க்கல. எல்லாரும் சொல்றாங்க it's very close to slots type of football. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து you cannot differentiate much அப்படின்னு சொல்றாங்க. And this season again they finished 4th. So I don't know, 3 points behind Leipzig who are in 3rd. So I don't know much about Hones as well. இந்த சீவன் ஜெரார்டெல்லாம் நீங்க கேட்கவே தேவையில்லை, தயவு செஞ்சு அதெல்லாம் அப்படியே அமுக்கி ஆஃப் பண்ணிருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இவரை கூட்டு வந்துருவோம், இவரு வேலையை அவர் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயே விட்டுருவோம். அதனால இங்க கூட்டிட்டு வந்து தேவையில்லாம அவருக்கு பிரஷரை போட்டு அவர் வேலையை அவர் வந்து பண்ணுவாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா வந்து ஐ திங்க் ஓவராலா கமிங் டு பீப்புள்ஸ் கொஸ்டின்ஸ்ங்க, ஃபைனலி ஃபைனல் வேர்டு. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல Iraola is the only one. So are you happy if you don't get Iraola to stick with Zlatan? இல்லங்க, I think we need to change. ஏன்னா not even tactics எல்லாம் கூட விடுங்க, I have issues with this tactics, அதெல்லாம் விடுங்க. I think அந்த player manager relationship வந்து I think it has gone to a point where வந்து the players don't really like him. So வேர்ட்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்கான், சும்மா நாங்க இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்படிதாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்க லைக் பண்றத பத்தில நீங்க வந்து கண்டிக்க கூடாது, நாங்க சும்மா லைக் பண்ணோம், அதை வந்து க்ளோ பண்றீங்க, என்ன பேசுறீங்க, we are all playing for the manager, எங்களுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படி சொல்லி இருக்காரு வேர்ட்ஸ். ஆமா, இல்ல அதாவது வந்து வேர்ட்ஸ் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஓபனா சொல்லுவாரு, ஆமாங்க எனக்கும் இவருக்கு பிரச்சனைங்க, நான் இவர் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவன் சொல்லுவானா? இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு வந்து நம்ப முடியும். இல்ல எனக்கு வந்து I just think அந்த பிளேயர் மேனேஜர் ரிலேஷன்ஷிப் has goneங்க. I think இது யாரோட தப்பு யாரு தப்பு இல்லன்னுலாம் நான் சொல்றேன், டிபேட் பண்றதுக்காக நான் வரல. I just think அந்த ரிலேஷன்ஷிப் has gone. ஸோ அதனால வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த கிளப், ஃபார் த பெட்டர்மெண்ட் உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து பெஸ்ட் வேணும் அப்படின்னாக்க, இல்ல உங்களுக்கு ஐ ஜஸ்ட் ஃபீல் வி ஹேவ் டு சேஞ்ச் த மேனேஜர். ஸ்லாட்டுக்கே அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா தட் இஸ் த கேஸ். டு யூ நாட் see a very recurring theme going forward? பிளேயர் பவருக்கு உட்பட்டு we are changing the manager here, and what's to say புது மேனேஜர் வந்து 6 monthsல திருப்பி நடக்காதுன்னு? இல்ல, ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ பிளேயர் பவர் திங். ஏன்னா ஐ திங்க் இது ஏன் மேன் மேனேஜ்மெண்ட்னு சொல்றேன், மேன் மேனேஜ்மெண்ட் பிரச்சனைன்னு. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டிக்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணாங்கன்னு ஒரு ஆர்டிகல் வந்தது இல்ல, மெக்காலிஸ்டர், ஜோன்ஸ், வேன் டைக். அப்பவே வந்து he didn't handle it well-னு வந்தது. சாலாவோட சிச்சுவேஷன் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், that there are issues with man management. அங்க சாலாவும் இன்னும் ஒழுங்கு கிடையாது, அவனும் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் இந்த விஷயத்துல. பட் ஆனா அங்க வந்து there are issues with man management-னு அங்க சொல்லியிருப்போம். வேற யாரு கரெக்ட், மெயினா கர்டிஸ் இந்த டாக்டிக்ஸ் விஷயம் அண்ட் இது அண்ட் இந்த பிளேயர்ஸ். ஐ திங்க் அந்த சாலாவோட போஸ்ட் வந்து ஐ நோ இட்ஸ் an இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதை வந்து ஒரு யார் லைக் பண்றது பண்ணாதது வந்து we cannot read too much, but it looks really bad from the outside. அதாவது வந்து சாலா வந்து ஓப்பனா ஸ்லாட்டை டார்கெட் பண்ணி பேசியிருக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் லைக் பண்ணியிருக்காங்கிறது வந்து இட் இஸ் another issue for him, including the new signings.
இன்க்ளூடிங் பிளேயர்ஸ் ஹூ வி தாட் வந்து வில் சப்போர்ட் இன் கேக்போ கிராவன்பர்ச் எல்லாம் கூட. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஸ்லாட்டா இருந்தேன்னா ஐ வில் பி லைக் ஓகே லுக் உனக்கு இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித் மீ தட்ஸ் ஃபைன், நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஐ வில் ரிசைன் அண்ட் கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. தட்ஸ் ஹவ் நான் வந்து ஸ்லாட்டோட ஓன் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காகவே நான் ரிசைன் பண்றேன். If slot goes like that, will slot get another job? இது இந்த கேள்வி நான் உங்களுக்கு 3 மாசம் முன்னாடி கேட்டிருக்கேன். get another jobங்க. நீங்க அப்ப சொன்னீங்க நான் எதுக்கு விட்டுட்டு போகணும், நான் ஸ்லாட்டா தான் நான் சொல்லுவேன், நான் எதுக்கு நான் விட்டுட்டு போகணும், நான் வந்து ஐ வில் வாண்ட் ஐ மீன் நான் ஸ்லாட்டா இருந்தா நீங்க சொன்னீங்க ஐ வில் வாண்ட் டு ஸ்டே அண்ட் ஃபிக்ஸ்ங்கறத என்னோட ஐடியாவா இருக்கும். இல்ல ஸ்டே அண்ட் ஃபினிஷ் தி சீசன் சொன்னேன். ஸ்டே அண்ட் ஃபினிஷ் தி சீசன். ஆமா. சோ இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு. சாம்பியன் நீங்க கேட்டீங்க இன்னொரு ஜாப் கிடைக்குமான்னு. ரியலிஸ்டிக்கா பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்பால்ல வந்து பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் டோன்ட் ஆல்வேஸ் கெட் அலாங். சம்டைம்ஸ் வந்து தி ரைட் மேனேஜர் லீவ் a bad image. ஸ்லாட்னால வந்து பிக் பிளேயர் எமரி எடுத்துக்கோங்களேன், மேனேஜ் பண்ணல அப்படினு சொல்லி. இல்ல maybe he might not get it. Emery didn't get a job, like he got Aston Villa, he didn't get the big job. இல்ல அதுதான். so that will be the trade off. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளப்ல கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஸ்லாட் வந்து he can still go and say நான் பிரீமியர் லீக் ஜெயிச்சு கொடுத்திருக்கேன், நான் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் வாங்கி கொடுத்திருக்கேன். he can still go to ஒரு டாப் கிளப் in another country. ஒரு ஏசி மிலானோ ஒரு ஈவன் PSG ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உடனே போவாருன்னா நான் சொல்ல, பட் ஒரு டைப் ஆஃப் கிளப்புக்கு நான் சொல்றேன். இதுக்குதான் நான் சொல்றேன். பட் I think அதான் யூசர் क्वेश्चंस. சோ இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் கேட்ட மெயின் கேள்வி வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் இது ஐ திங்க் அது டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி மேபி டியோமாண்டே தான் 1-2 weeks in transfers பத்தி it's all rumors right now, so we cannot for sure say yes and no on any transfers. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மக்களே, don't believe and fall for everything. ஏனா இந்த சம்மர்ல we will be linked to every player. ஏனா that is our state right now. We will be linked to every manager, we will be linked to every player unless Liverpool come and put out a statement saying நாங்க இந்த மேனேஜர் கூட தான் கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் எல்லா மேனேஜர் கூட லிங்க் வரும். Jurgen Klopp has already signed to come back, slot will be let go அப்படின்னு வந்தாலும் வரலாம். சொல்ல முடியாது சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் is ready to take over Liverpool வந்தாலும் வரலாம். அந்த மாதிரி எல்லா ரூமருமே வரும். அதனால வந்து ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் எனிதிங் this summer until we get concrete news. எல்லாமே வரும் மக்களே, ஜஸ்ட் டோன்ட் ஃபால் ஃபார் எனிதிங். ஓகேவா? அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பிளேயர்ஸ் ரீதியாகவும் சரி, மேனேஜர் ரீதியாகவும் சரி, ஜஸ்ட் டோன்ட் ஃபால் ஃபார் எனிதிங் unless we have concrete news, unless we can believe it from probably Fabrizio's here we go or probably from Ornstein's thing where he says Liverpool have signed or there is an agreement in principle. இப்ப நீங்க diomande பத்தி சொன்னீங்க, where he comes out and says Liverpool are leading the signature for diomande, ஆனா அவங்க 100 மில்லியன் கேக்குறாங்க. 100 மில்லியன் for 19-year-old எல்லாம் கொஞ்சம் ஓவருங்க. அந்த 19-year-old வந்து திரும்ப லியோனல் மெஸ்ஸின்னு 19-year-old வந்தா சரி, otherwise நான் ஒத்துக்கிறேன். pathetic 100 மில்லியன் கேக்குறானுங்களா, which is whatever. Okay, so questions போறேன். First question, does the sporting director need to make decisions based on coach's need or does the coach need to align his tactics with the sporting director for the long term run? So ஜெனரலா இது ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து he sets a vision saying okay இந்த மாதிரி வந்து என்னோட டீம் வந்து ஹை பிரஸ் ஆடணும், பொசிஷன் ஃபுட்பால் ஆடணும், ஐ டோன்ட் நோ வந்து கிராஸ் போட்டு கோல் போடணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தகுந்த மாதிரி he'll find the coach and he'll find the players. ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டரோட ஜாப் வந்து to find a coach who plays ஒரு பொசிஷன் பேஸ்ட் ஹை பிரஸ் அண்ட் கிராசிங் பேஸ்ட் சிஸ்டம் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி he will say okay எனக்கு வந்து ஒரு ஆண்டி ராபர்ட்சன் மாதிரி ஒரு ஃபுல் பேக் வேணும், ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஒரு ஃபுல் பேக் வேணும், ஒரு பொசிஷன் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு டெக்லன் ரைஸ் மாதிரி ஒருத்தன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் செட்ஸ் த விஷன், அதுக்கு தகுந்த மாதிரி கோச் வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷனிங் கிளப்பா இருந்ததுன்னா கோச் வில் பி அலைன்ட் வித் தி ஸ்போர்ட்டிங் டைரக்டர் டு சே ஓகே உனக்கு பொசிஷன் பேஸ்ட் வேணும்னா நான் அந்த மாதிரி ஆடுறேன், என்னோட மிட்ஃபீல்டு வந்து பொசிஷன் பேஸ்டா இருக்கும், என்னோட ஃபுல் பேக்ஸ் வந்து கிராஸ் போடுவாங்க. ஸோ ஒரு எதுக்கு அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ இந்த கோச்சுக்கே வந்து ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ வந்து இந்த கோச்சுக்கே வந்து he gets a job at PSG-ன்னு வச்சுக்கோங்க. அவன் PSG போனா அடுத்த கோச்சும் he can follow use the same players and ரொம்ப சேஞ்சஸ் பண்ணாம he can bring success அப்படின்னு. அதுதான் that is the idea behind the sporting director. அதாவது ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தான் வந்து ஒரு யூனிஃபைங் லிங்க் பிட்வீன் மேனேஜர்ஸ், சக்சஸிவ் மேனேஜர்ஸ் ஒரு கிளப்ல. அப்போ
there also is a open discussion after a manager is appointed, correct? ஆமா after he is appointed, let's say நாங்க உன்னை இதுக்காக தான் கூட்டிட்டு வரோம், இப்படிதான் விளையாடணும்னு ஆசைப்படுறோம், நீ இப்படிதான் விளையாடி இருக்கீன்னு நாங்க பார்த்திருக்கோம், so we want you to continue the same way here right now. நான் பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி நம்மளது எதுக்கு எடுத்தேன்னா, when he was brought they would have said, டேய் இப்படிதான் நாங்க வந்து கிளாப் கீழே ஆடி இருக்கோம், ரொம்ப மாத்த வேண்டாம், இப்படியே விளையாடுவோம், ஆனா நெக்ஸ்ட் சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் மாத்தலாம், லைக் உனக்கு ஏத்தமா நம்ம மாத்தலாம், அதுக்கு ஏத்தமா நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி now it is seen here. லைக் இத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரிச்சர்ட் ஹியூஸ் what will he be saying? இப்போ வந்து ரிச்சர்ட் ஹியூஸ் will be saying, என்ன பொறுத்த வரைக்கும் I think he will say okay, first of all the decision is ஸ்லாட்டோட கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு. கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினைச்சா the next coach to what he will be saying is, இதுதான் எங்ககிட்ட இருக்கிற பிளேயர்ஸ், வேர்ட்ஸ் இருக்கான், சோபோஸ்லா இருக்கான், இவங்கெல்லாம் பொசிஷன்ல they will play well, ஆனா there is a possibility இவங்க டிரான்சிஷன்ஸ்லயும் they can play well. ஏன்னா see at ஸ்போர்ட்டிங் டைரக்டர் லெவல் நீங்க வந்து கோச் கிடையாது, ஸோ எக்ஸாக்டா எப்படி ஆடுவாங்கிறது வந்து ரிச்சர்ட் ஹியூஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் விஷன் இருக்காது. ஆனா you will have an idea to say okay வேர்ட்ஸால லெவர்கூசன்ல அவன் டிரான்சிஷன் ஆடி இருக்கான், ஸோ அதனால ஓரளவுக்கு டிரான்சிஷன் ஆட முடியும், அவனால ஃப்ரிம்பாங்கால ஓட முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி இல் சே ஓகே இந்த பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு who will be the best fit for this. And suppose he says okay இரையோலா தான் பெஸ்ட் ஃபிட்னா, இரையோலா, so let's say ரெண்டு கேண்டிடேட் இரையோலா அண்ட் ஃபேப்ரிகாஸ்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு கேண்டிடேட்டையும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல ஜென்ரலா என்ன நடக்கும்னா, அந்த ரெண்டு கேண்டிடேட்டும் they will say okay இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க உங்ககிட்ட, இந்த பிளேயர்ஸ் நாங்க இப்படி யூஸ் பண்ண போறோம், ஒரு ஃப்ரிம்பாங்க வந்து நான் வந்து ரைட் பேக்கா ஆட மாட்டேன், அவனை வந்து ரைட் விங் பேக்கா ஆடுவேன், அவனை கவர் பண்றதுக்கு நான் ஒரு டிஎம் இது பண்ணுவேன். அப்போ வந்து கோச்சஸும் வந்து அவங்க ரிக்குவயர்மெண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபேப்ரிகாஸை சொல்லலாம், என்னோட சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஒரு டிஎம் வேணும், எனக்கு ஒரு டிஃபென்சிவ் டிஎம் வேணும், ஒரு ஃபெபினியோ டைப் ஆஃப் டிஎம் வேணும், அதை உன்னால ஐடென்டிஃபை பண்ணி தர முடியும்னா ஐ வில் பிரிங் யூ சக்சஸ். ஏன்னா அவன் இருந்தானாக்கா நான் ஃப்ரிம்பாங்க மேல அமைச்சு கர்கேஸை மேல அமைச்சு கிராஸ் போடுவேன். இதெல்லாம் ஆமா ஆமா. ஸோ தென் ரிச்சர்ட் ஹியூஸ் ஓகே what will he be thinking right now? If you are Richard Hughes, what are you thinking? இவ ஸ்லாட்டுக்கு வந்து நம்ம வந்து இவ்ளோ பவர் கொடுத்தோம், we made him change, but we are also part of it because we changed so many players this summer. So what will you be thinking right now? இங்க தாங்க வந்து he has to be, இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா we got it wrong. we got it wrong. ஆமா. ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஈகோல நம்ம வந்து பிளேயர்ஸோட ஈகோ பத்தி சொன்னா, மேனேஜர்ஸ் அந்த ஹையரார்கி அந்த மேனேஜ்மெண்ட் லெவல்லயும் உங்களுக்கு ஈகோஸ் இருக்கும். லிவர்பூலுக்கு நாங்க பிரீமியர் லீக் டைட்டில் வாங்கி கொடுத்துட்டோம், எங்களோட சைனிங்ஸ்ல தான் அது நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே அந்த டாப் லெவல்ல ஒரு ஈகோ இருக்கும். ஸோ ரிச்சர்ட் ஹியூஸ் வந்து அவரோட இப்போ பெரிய கொஸ்டின் என்னன்னா, அவரோட ஈகோ வந்து தனியா சைட்ல வச்சுக்கிட்டு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா, என்னால வந்து இந்த டீமை வச்சுக்கிட்டு ஐ மேட் த ராங் சாய்ஸ் ஆஃப் மேனேஜரோ இல்ல ஐ மேட் த ராங் சாய்ஸ் ஆஃப் சைனிங்ஸோ what he has to accept and he has to say okay mistake பண்ணிட்டேன்னு தெரியுது, இதுதான் டீம், இந்த டீமுக்கு is not the right person. அதுதான் கேக்குறேன், what will you decide right now? அல்ல, if I was Richard Hughes I would sack Slot. ஏன்னா I don't think, ஏன்னா I think again நான் வந்து players ட பேசி I will be like okay is the relationship good enough. நல்லா இல்லைன்னா if you don't trust the manager na there is no point. நான் வந்து I can say I have faith in Slot, ஆனா கடைசியில பிச்சில் நான் ஆட போறது இல்லை, நீ தான் ஆட போற. So அதனால வந்து if the players don't have trust naka I will just say sack Slot and get a manager who is better. Okay, so there was an article on Athletic about the drop off on Alexis. Man has not had a holiday since almost the last World Cup, which is 4 years ago. Every time after the season ends he has been on national duty, so it takes a toll. Is this, maybe the question was like, is this agreeable to say okay McAllister can have an off season like this? இது வந்து இட்ஸ் அ குட் பாயிண்ட். ஆக்சுவலா நான் வந்து உடனே இல்ல அது மாதிரி சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லல, ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இன் வை செல்சி ஹஸ் பின் ரியலி பேட். அஃப்கோர்ஸ் மேனேஜர் இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கு, பட் ஆனா நீங்க செல்சியோட டீம் பாத்தீங்கன்னா they just look tired all the time. So அவங்க பாத்தீங்கன்னா I think they have had 6 days of pre-season or 6 days of break over 2 years. அவ்வளவுதான், over 2 years, which is ridiculous. இல்ல உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கார்ப்பரேட் ஜாப்லயோ இல்ல உங்களுக்கு என்ன, உங்களுக்கு டெய்லியா லீவ் தான் 1000 கம்பெனி வச்சுக்கிட்டு இல்ல என்ன மாதிரி வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கெல்லாம் 2 வருஷத்துல உனக்கு 6 நாள் தான் லீவ் கிடைக்கும் அப்படின்னா லைக் இட்ஸ் அன்ரியலிஸ்டிக் இல்ல. அதனால வந்து is it acceptable? Consensus பார்த்தோம்னா it's okay to have one bad season but you must bounce back the next one. ஆனா you have a World Cup this summer also. அப்புறம் ஆமா
தெரியல. ஐ மீன் வி டோன்ட் நோ. அதுதாங்க இப்ப பெரிய வரி என்னன்னாக்கா, ஐ திங்க் ஸ்குவாட் டெப்த் இல்லாதது இதுல தெரியுது. ஒரு பெரிய விஷயம் வந்து ஸ்குவாட் டெப்த் இல்லாம மெக்காலிஸ்டர், நம்ம வந்து வான் டைக்க பத்தி சொல்றோம். மெக்காலிஸ்டர் ஹஸ் பீன் ஃபோர்ஸ்ட் டு ப்ளே எவ்ரி சிங்கிள் கேம் ஆல்மோஸ்ட். சோ ஸ்குவாட் டெப்த் இல்லனாக்க அதான் சொல்றேன், இந்த லீக் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the team which is most injury free and which has the most squad depth. கரெக்ட். 9 டீம் யூரோப்ல. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீசனை யோசிச்சு பாருங்க, சொன்ன மாதிரி 9 டீம் இருக்க போகுது. 9 டீம் யூரோப்ல ஆடுறாங்க. 9 டீம் இஸ் கோயிங் டு ப்ளே 3 games a week. அப்ப மத்த 11 டீம் இருக்காங்களே, they can easily take points off of வாரம் உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன்ஸ்டால ஏற்கனவே கேட்டிருக்கேன், do you think sell to buy policy will be working out or will it be costing us? sell to buy நம்ம பண்றோமா இப்ப ரீசன்ட்டா? Yeah, we are doing always sell to buy தானே. Last season we sold 200 million ல. But sell பண்ணாம we cannot balance the books. இப்ப அந்த PSR அதெல்லாம் இருக்கு. அத நான் என்ன சொல்ல வந்தேன்னா, every club does this. It's not like நம்ம மட்டும் தான் அத பண்றோம்லாம் இப்ப சொல்ல முடியாது. Every club is doing a sell to buy. So I think this is pretty much basic, bro. Everyone has to do a sell to buy. So I don't think what's new there. Liverpool might understand the lack of passing quality of Trent and outrageous thinking. Hughes will go and acquire an Archie Gray to find out if he is available. He can be an inverted right back. இல்ல, ஆர்ச்சி கிரே இஸ் a good playerங்க. ஆனா இப்போ டாட்னம் வந்து எனக்கு இருந்த ஒரே ஹோப், டாட்னம் ரெலிகேட் ஆனாங்கன்னா அவன் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு போனேன்னா கிறிஸ்டியன் ரொமேரோவையும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். அவனை வாங்குறதுக்கு வாங்காமே இருக்கலாம். 5th சாய்ஸ் சென்டர் பேக் வேணும்ல. கிரிப்பா அவன் எப்படி இருந்தாலும் வந்து 5 நிமிஷம் தான் அப்புறம் ரெட் கார்டு வாங்கிட்டு கிளம்பிட்டே இருப்பான். நேத்து இந்த கூத்து நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். பயத்திலேயே ஓடி வந்தான் பாத்தீங்களா ஸ்டேடியமுக்கு. எல்லாரும் அவனை போட்டு கிழிச்சதுல பையன் கிளம்பி வந்துட்டான். நைட் ஐ டோன்ட் திங்க் அவன் வந்து டாட்னம்க்கு இதுக்கு மேல இருப்பான்னு எனக்கு தோணல. ஏன்னா ஃபேன்ஸ் ஆர் வெரி மச் அகைன்ஸ்ட் இட். I don't know. அதான் எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ I mean very well valid point, bro. I mean with Trent and his passing ability all gone wrong, we don't know how to bring it from back to forward. Let's see Archie Gray or whoever, let's see what kind of happens. அந்த பாசிங் ரேஞ்ச் வந்து இட்ஸ் வெரி யூனிக்ங்க. அது கைல் வாக்கர் கூட பேசிட்டு இருந்தா, அந்த பாசிங் ரேஞ்ச் வந்து ட்ரெண்ட்ட இருக்கிறது இட்ஸ் வெரி வெரி யூனிக். அது ஐ டோன்ட் ஈவன் நோ எந்த ரைட் பேக் அந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து டு கெட் த பால் ஃப்ரம் லிட்டரலி உன்னோட ஓன் தேர்ட்ல இருந்து டு கிவ் இட் டு லூயிஸ் டியாஸ் அவங்க ஹாஃப் லைன்ல ஆன் தி அதர் சைடு, அந்த ஸ்கில் வந்து யாருக்கு இருக்குன்னு தெரியல. அதுவும் வந்து ஆன் பாயிண்ட்ங்க. இட்ஸ் நாட் ஈவன் லைக் லூயிஸ் டியாஸ் வந்து ஒரு 15 யார்டு ஓடி போய் பிடிக்கணும்னா ஒண்ணும் இல்ல, லிட்டரலா அவன் காலுக்கு வந்து விழுவுது. ரைட். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். ஆர் செட் பீஸ் இது வந்து பாலிங். இல்ல, இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட். சம் கேம்ல வொர்க் ஆகுது, சம் கேம்ல வொர்க் ஆகல. இது வந்து நம்ம பேசல, பட் இது எதுக்கு ஹைலைட் பண்ணியிருந்தேன், இது அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு தான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து செட் பீஸ் வந்து வாஸ் a big talking pointங்க. the amount of goals half the season, அடுத்த ஹாஃபும் நீங்க பாத்தீங்கன்னா we have still considered a decent amount, not a lot, but ஆனா ஒரு decent amount to say okay இது வந்து ஃபுல்லா ரிசால்வ் ஆகல அப்படின்னு. it's just we started scoring also set piecesல. என்னன்னா it is going to be a big part of the leagueங்க. அதான் we are getting that Feyenoord set piece coach. ஞாபகம் அந்த we didn't get him because of work permit issues. And we are getting him now. இல்ல, இது வந்து it's a massive part of today's gaming. Today's Premier League game ன்னு கூட சொல்ல வேண்டாம், today's Premier League it's a massive part. So அதனால வந்து we have to become better at this, and we cannot go வந்து என்ன ஒரு 60-70 கார்னரோ என்னவோ நம்ம வந்து கோலே போடாம இருந்தோம் at one stageல. அந்த மாதிரி நம்ம வந்து we cannot go. What is your view on FSG becoming a multi-club organization? Will it influence Liverpool? இது வந்து நடுவுல அத்லெட்டிக்ல ஒரு ஆர்டிகல் வந்து மார்ச் மாசம் we have dropped that idea ன்னு வந்தது, which is why மைக்கேல் எட்வர்ட்ஸ் இப்போ ரினியூ பண்ணுவானான்னு தெரியல. ஏன்னா எட்வர்ட்ஸ் திரும்ப கூட்டிட்டு வந்த இதுல வந்து ஒரு பெரிய கிளாஸ் வாஸ் இவங்க வந்து மல்டி கிளப் ஓனர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ it's dropped for now ன்னு சொன்னாங்க. I don't know if it will be renewed obviously, but ஆப்ஷன்ஸ் தேடி இருக்காங்க. சோ மாலகா, போர்டோ, 4 கிளப் என்னமோ பார்த்தாங்க, கெட்டாஃபே, இவங்களெல்லாம் வந்து we had looked at. பட் ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் we need a multi club organization. ஏன்னா வந்து இங்கிலாந்து அந்த பிரெக்சிட்டுக்கு அப்புறம், இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும், பட் அந்த பிரெக்சிட்டுக்கு அப்புறம் அந்த ஒர்க் பர்மிட் ரூல்ஸ்க்காகவே we need ஒரு கிளப் in the main continent of Europe. சோ அதனால வந்து ரொம்ப டீடைலா நான் போல, பட் அந்த மெயினா ஒர்க் பர்மிட்டுக்காக வேணும் அது. How will it influence Liverpool?
அது தெரியாது ப்ரோ. இட்ஸ் a good question. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த சீசன் சிட்டி ஓன்ட் ஒரு குரூப் வந்து they have been relegated. Girona is relegated from La Liga this season. ஆமா So that's a big thing for City group. And City group have dropped their ownership in that Mumbai City FC. It's no longer Mumbai City FC. So avungalume they've come out of that. So that's again, it's a huge thing to undertake. Don't get us wrong, but we have to do it. We cannot fall behind and say hey engalukku inor club illa appdin solli. It has to be done, and however soon it's even done. United owners kuda வந்து they have and Nice nu ஒரு club இருக்குல பிரான்ஸ்ல. Correct. They have some stakes on the multi club ownership illama mudiyadu. We have to find the right club and we have to find it fast. And I think among the big clubs we are the only one. The big six la I think even Tottenham ko kuda they have a club somewhere. We are I think so. Okay. We are either the only club or I think Arsenal along with us நினைக்கிறேன். Arsenal ko they don't have a feeder club னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு Arsenal பத்தி தெரியாது. I think நம்மளும் Arsenal தான் we have fallen behind னு நினைக்கிறேன். But I don't know. Okay, next one. What are the main positions that need strengthening apart from right wing, defensive midfielder, right back and left back? என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இல்ல so 6 வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ரைட் பேக் னு சொல்லிட்டோம். ட்ரெண்ட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இல்லன்னு. ரைட் விங் obvious வந்து I don't think சிமிகாஸ் வரதுனால I don't think we will no left back. Right wing is the biggest issue. நீங்க என்ன உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு அந்த கேள்வி ஹைலைட் பண்ணேன்னா ஜாரட் பவன் எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? Jared Bowen has come out and said I want to bring West Ham back to the league னு. அவன் சொல்லுவான் பிரீமியர் லீக் அவனுக்கு இங்கிலாந்து ஆடணும்னா சாம்பியன்ஷிப்ல உட்கார்ந்துட்டு ஆட முடியுமா? அதுவும் கரெக்ட் தான். அப்ப அடுத்த வருஷம் ஒண்ணு இல்ல இங்கிலாந்துக்கு அப்புறம் என்ன? இல்ல I just think வந்து see என்ன நான் வந்து if I'm Jared Bowen னா okay I love West Ham and all. ஆனா வந்து எனக்கு இங்கிலாந்துக்கு ஆடணும் and Salah கிளம்பிட்டான், which means starting spot is definitely going to be mine. And I'm not coming to Liverpool to be a backup. So அதனால வந்து I would say என்ன பொறுத்த வரைக்கும் Jared Bowen is a big இது. DM னு சொல்லும்போது speaking of West Ham, Matheus Fernandes. He wants to go to United apparently, so we are not going to United go வந்து they are already in talks னு வந்து வந்துருச்சு நேத்து. அவங்க வந்து they are in talks. Obvious nailed on namakku paatha I think it's Whartonங்க, because he's not gone to the World Cup also. I don't know if you are getting him. I'm not convinced in Wharton vida. Like defensively I'm not convinced. Pressure he will be better than Gravenberch on the ball, but again it's a slot signing அப்படி வெச்சுப்போமே. Possession he will be exactly out of possession என்ன இருக்குன்னு தெரியாது. Exactly what you said. Wharton வந்து 150% on the ball, 25% off the ball. எனக்கு அது வந்து I don't even know how that's going to work. The only thing that if we are going for him that we are banking on is decision making. தப்பான ஸ்பாட்ல அவன் போய் பால குடுத்துற மாட்டான் அப்படிங்கிற ஒரு decision makingல we are banking on that signing if we are going to get him. I don't know. We need a workhorse number 6 or 8. We need one workhorse midfield player. We need someone like that. ஆனா நான் வாங்க போறோமா என்னன்னு எனக்கு வந்து தெரியல, which is sensational if you look at it. It's been that, but I think again a left winger also we need. I don't know if we are just going to go again with Gakpo and with Gumo and say hey, okay மறுபடி இதுவே போதும் அப்படினு சொல்ல முடியாது. தெரியல நிறைய பாருங்க. Ekitike is out till January. ஆமா. So you have only Isaac as a center forward வேற. அது யாரோ கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க லியம் டெலாப் லோன்ல வாங்கலாமா செல்சிட்ட இருந்து அப்படின்னு. வாங்காமயே இருக்கலாம். என்னை கேட்டா யாரையுமே வாங்காம இருக்கலாம். டிலாப் எல்லாம் வாங்கறதுக்கு பதிலா கும்பிடா போடுறேன் நான். தயவு செஞ்சு யாரையும் வாங்க அவனை வாங்கறதுக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போடுமா? இதேதான் I think is there a possibility of getting Anderson? Who's preferred? Anderson nailed on to City. And lastly can this new I think Anderson is nailed on to City. You don't have to think about Anderson. Anderson is nailed on. Okay, another question. This is a team where the attack is fully transition minded and the midfield is possession minded. Do you think there is an imbalance in the lineup and whose fault is it? I think இது ஓரளவுக்கு பேசிட்டோம் நம்ம இந்த இதுல. ஆக்சுவலா இருங்க இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்கர்ஸ் இது ஒரு நல்ல ஆப்ஷன். நான் விளையாட்டுக்குன்னே சொல்லல, நல்ல ஆப்ஷன். பயர்ன் மியூனிக்ல இவன் நல்ல பேக்கப்பா இருந்தான் கேனுக்கு. They will ask for 70 million loan. Loan 6 months loan. லோனே அவனுக்கு பயன்ட்ட 15 மில்லியன் வாங்கிருக்கானுங்க. Do you think 15 மில்லியன் லோன் worth?
இந்த பிளேயருக்கு 15 மில்லியன் கேட்காம ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர் இல்ல, சோ அதனால வந்து 15 மில்லியன் லோனுக்கா? ஏங்க 15 மில்லியனுக்கு ஒரு வருஷம் if he is a third choice striker naka would you not be okay with that? I will be okay with anything less than 10 million. 15 மில்லியனுக்குல சான்ஸ். I mean it's not my money of course, but 10 மில்லியன் 6 மாசத்துக்கு வந்து எகிட்டிக்கு வர வரைக்கும் he will be his backup, ஈசாக்கோட பேக்கப். எகிட்டிக்கு வந்த அப்புறமும் he'll take at least ஒரு 1 or 1.5 months to get to fitness. So you're essentially talking till February நிக்கோலஸ் ஜாக்சனுக்கு. 10 million for a year maybe, yeah, I wouldn't say no probably. But who do Chelsea have if they are trying to sell Delap? அவங்களுக்கு இருக்கிற ஜாவ் பெட்ரோ நிக்கோலஸ் ஜாக்சன் மட்டும் தானே. லியம் டெலாப் வித்தா தானே. எப்படி இருந்தாலும் அவன் ஆடின ஆட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் அவனை தான் விற்பாங்க இந்த சீசன்ல, அதுல சந்தேகமே கிடையாது. அதனால வந்து ஐ திங்க் இட்ஸ் a good shout தான், and why not அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ திங்க் ஃபைனல் क्वेश्चन இல்ல coming back to this, அதான் சொன்ன மாதிரி ஃபைனல் क्वेश्चन, it's a team where attack is fully transition minded. imbalance in the lineup வந்து I think தெரியலங்க, இது ரெக்ரூட்மெண்ட் டீம் சொல்லலாம். இட் இஸ் ஆல் கம்பைன்ட். இது ஏன்னா ஸ்லாட்டை கேட்காம ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்காது. அண்ட் பிளேயிங் ஸ்டைல் வந்து சொன்ன மாதிரி டூ மச் டூ சூன்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஃபுல்லா டிரான்சிஷன்ல இருந்து ஃபுல்லா ஒரே பொசிஷன் தான் வேணும் அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம ரொம்ப இந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணல, பட் முன்னாடி பண்ணிருக்கோம். லீக் வந்து இஸ் கோயிங் தி ஆப்போசிட் வே, வேர் வந்து லீக் வந்து இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் டிரான்சிஷனல். எல்லா டீமும் வந்து they want to make it a basketball match பேசிக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு பொசிஷன் பேஸ்ட் டீமுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் பேஸ்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா தான் அந்த சிஸ்டமே வந்தது. அதனால தெரியல. ஐ மீன் we don't know. இது இம்பேலன்ஸ் whose fault is itனாக்க நிறைய பேர்ட்ட கையை காமிக்கலாம். அதுதான். ஓகே, கடைசியா சோ நவ் மக்களே ஒன்லி ஒன். ஓகே, நாங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபைனலி this will be the last episode for the season. அதை சொல்லிட்டு அப்புறம் நான் நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். Today is 25th of May. World Cup is June the 11th. So that's exactly 2 weeks right now. Will we get a statement from our club? ஸ்லாட் வச்சிருப்போமா, கண்டினியூ பண்ணுவோமா, மாட்டோமாங்கிறது ஜூன் 11 குள்ள வருமா? டெஃபினட்டா வந்துரும். ஐ திங்க் ப்ராபப்ளி ஈவன் இந்த வாரமே கூட வந்தா வரலாம். ஐ திங்க் டெஃபினட்டா இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு. தே வில் டெஃபினெட்லி, இன்னைக்கு வந்து ஹாலிடே, இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே யூகேல, ஸோ டெஃபினட்டா லீவ் விட்டுருப்பாங்க. பட் தே வில் ஹேவ் டாக்ஸ் வித் ஸ்லாட் ஃபார் ஷுர். என்ன நடந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, சீனியர் பிளேயர்ஸோட வந்து they are looking to talk. They have talked, either spoken to or looking to talk, ஏதோ ஒன்று சம்திங் வந்திருக்கு. பட் அவங்க கூடயும் பேச்சுவார். ஸோ தெரியல, ப்ராபப்ளி டெஃபினட்டா வித்தின் பிஃபோர் த வேர்ல்ட் கப் வந்துரும், ஒன் வே ஆர் அனதர் வந்துரும். இந்த சென்ஸ் வந்து சாக் பண்ணிட்டோம்னா நியூஸ் வந்துரும். எதுவும் நியூஸ் வரலன்னா ஐ டோன்ட் திங்க் இஸ் கெட்டிங் சாக், அப்படி வச்சுப்போம். ஓ, பட் that's what I was also tending to believe. வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி we will know if he is leaving or he is staying. It will not be அதுக்கு மேல எதுவுமே வந்து அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரலினா மேபி they are preparing a new contract because you cannot go in with the same 1 year contract. அந்த நியூஸ் லேட்டரா வரலாம். பட் இஃப் யூ டோன்ட் கெட் த சாக்கிங் பிஃபோர் June 11, I think there is no sacking. What do you feel? அதான் இல்ல, if he doesn't get sacked before June, ஏன்னா I think June endல they come back for pre-season நினைக்கிறேன். June end or July July first week they come back ல. So அதுக்கு முன்னாடி they will have to get it sorted. Senior playersனா I'm thinking Van Dijk, அவங்க கிட்ட எல்லாம் they are, I think Van Dijk, Alisson, Szoboszlai probably. எனக்கு பொறுத்தவரைக்கும் Van Dijk, Alisson, Szoboszlai, McAllister, Konate இவங்க 5 பேர்ட்ட they will probably talk. Look to see உங்களுக்கு ஓகேவா, can we continue with them, are you happy? இல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன ரிலேஷன்ஷிப், என்ன இது, and maybe some players who have had trouble with him in the even மாதிரி கர்டிஸ் மாதிரி they may speak to them. சரி, உனக்கும் ஸ்லாட்டுக்கு என்னதான் பிரச்சனை ஆச்சு ஆக்சுவலா அப்படிங்கற மாதிரி. Is that the right thing to do? Like, இல்ல, I think owner perspective இல்ல, it's the right thing to do. இல்ல, owners perspective வந்து you want to get all sides of it before you make a decision. ஏன்னா நீங்க வந்து பிளேயர்ஸை நம்பி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ட்ரீம் கேஸ் சொல்றேன், பட் பிளேயர்ஸை வந்து எல்லாம் இல்லடா ஸ்லாட் தான்டா மோசம், பயங்கர பிரச்சனை ஸ்லாட்னால அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்பி நீங்க ஸ்லாட்டை சாக் பண்ண முடியாது. கரெக்ட். So you have to listen to both sides. அதுக்கப்புறம் you come to a decision. பட் என்ன பொறுத்த வரைக்கும் I think if the players, especially the senior players, Van Dijk, Konate, இவங்கெல்லாம் வந்து if they say we think he is a good manager tactically, ஆனா வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, we don't see how this team will perform under him,
டாக்டிக்கலி வந்து இந்த சீசன் அடாப்டேஷன் இல்ல, பயங்கர பிரச்சனை இருந்திருக்கு. as players we don't feel like playing for him அப்படின்னாக்க then I think they have to take the sack. மக்களே, with that question, with that thing, finally ஸ்டேஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னாரு where he said 2500 எப்படியாச்சும் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு we've asked and நீங்க வந்து சீசன் எண்ட்ல we are close to 3900. ஸோ இன்னைக்கு இதுல கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணி more than 2 hours எல்லாரும் காமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் லைக் இந்த வீடியோ பண்ணலாம், லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா this is the time to subscribe. சீசன் டார்கெட் was 3900. நம்ம இன்னொரு 40 பேர் நம்ம வந்து இன்னைக்கு ஷோ ஜாயின் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் டூ த சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் லெட் மீ சே, அட்லீஸ்ட் நான் சேஸ் கூட பேசல, பட் let's take like a 2-week break just until the World Cup starts. Everyone needs a break from club football basically with what has happened this season. நம்ம கிளப்ல we all need a break. நீங்களும் இல்ல, ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரே ஒரு கேள்வி, நீங்க வேர்ல்ட் கப்னு சொன்னதுனால உங்களுடைய சாம்பியன்ஸ் லீக் அண்ட் வேர்ல்ட் கப் ப்ரெடிக்ஷன் என்ன கேட்டிருந்தாரு. சும்மா ஒரு ஃபைனல் ஒரு ஜாலியான ஒரு क्वेश्चनல எண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, I always said this, PSG are a generational side. I don't know Arsenal can go on to win it, but my thing is on PSG. I feel PSG knows to score more goals than Arsenal. So my thing is on PSG. நீங்க என்ன சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல? நான் வந்து ஜெனரலா வந்து இதே வந்து ஒரு செமி ஃபைனலா இருந்தனா I would have said PSG. ஏன்னா வந்து 2 legs அப்படிங்கிறதுனால. ஃபைனல் வந்து சிங்கிள் லெக், ரொம்ப மேட்ச் யூசுவலா ரொம்ப வந்து கேஜியா இருக்கும். ரைட் ஜெனரலா. சோ அதனால I think that will favor Arsenal more அப்படிங்கிறதுனால வந்து I think நான் வந்து I'm going to say Arsenal win 1-0. அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க போறாங்க. I think it will not be a good game to watch, ஆனா வந்து I think they'll win that. Yeah, again that's a valid point. நான் சொன்னேன், you can always say Arsenal are going to win that game, but I feel அவங்களோட PSG ஓட attack is far superior and they might score 1 or 2 on the gameல. But let's see என்ன நடக்கும் அப்படிን ஃபைனல்ல. வேர்ல்ட் கப் நான் டிரா பார்க்கல. I don't know who's going to face who in semi-finals, quarter finals. So semi-final வந்து first 4 seeds I think England, Spain, Argentina and France. I don't think they can play each other until the semi-final. So semi-final முன்னாடி இந்த 4 countryயும் வந்து they will not meet each other. Okay, என்னன்னா I have not seen the draw, but for me who will face semi-finals and I only know one thing. It can be either Argentina or Portugal மட்டும் தான் எனக்கு தெரியும். Because both of them face in the quarter final யாரோ சொன்னாங்க. So அத தவிர for me the 4 semi-finalists will be England, Spain, France and Brazil. I don't know if they will face each other. If they face then I don't know, but in the 4 for me I don't think Argentina or Portugal will make the semis. Oh, one of them should definitely make the semis. இல்ல அப்படி இல்ல. So ரெண்டு பேருமே வரல. ஆமா, இல்ல இவங்க எப்படி டிரா பண்ணிருக்காங்கன்னா எல்லா இந்த 4 டீமும் if they top their groups na they should not be able to on the draw padi they will not be able to meet until semis. ஏனா இவங்க தான் top 4 seeds அப்படினு. Okay, for me இந்த மாதிரி I feel these 4 will make the semis, but if they meet each other in the quarters எனக்கு தெரியாது. But I just feeling these 4 உங்க semi finalists. எனக்கு வந்து நீங்க நான் வந்து I don't think Portugal will make the semis. ஏனா as அவங்க வந்து they have a good team, ஆனா டிஃபென்ஸ் வந்து it's still a question mark. டிஎஸ் இருக்கான் ஒரு பக்கம், பட் அவனை சுத்தி 3 பேர் யார் இருக்க போறாங்கன்னு தெரியல. இனாசியோ இருப்பான் தெரியல, ரைட் அண்ட் லெஃப்ட் பேக் வந்து கேன்சலோ அண்ட் someone else will be there. I think என்ன பொறுத்த வரைக்கும் if France and Spain don't meet னாக்க ஃபைனல்ல தான் அவங்க தான் மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். I think that will be the World Cup final. For me also same thing. Those two are the best sides, France and Spain. That's what I think. Depends. யமால் வந்து ஃபிட்டா இருப்பானான்னு தெரியல. அவன் ஃபிட்டா இருந்தா I'll favor Spain. அவன் ஃபிட்டா இல்லனாக்கா I'll favor France. அப்படிதான். ஓகே மக்களே, தேங்க்யூ so much. இந்த சீசன் ஃபுல்லா நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கும் இந்த எபிசோட்ல நீங்க கொடுத்திருந்த எல்லா காமெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. The club has had a very very atrocious season, but உங்களோட support has kept us going. Hopefully we gave you a lot to smile about and as a platform for us to cry about for Liverpool fans and smile about for rival fans. So அது சொல்லணுங்க. நான் மத்த சேனல்ஸ்லாம் கூட சிலதெல்லாம் பார்த்திருக்கேன். லைக் அங்கெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிவர்பூல் சேனல்னே வச்சுக்கோங்களேன்,
மத்த ஃபேன்ஸ்லாம் வந்து they'll just be very disrespectful. இங்க வந்து மத்த ஃபேன்ஸ்லாம் we have other fans, Real Madrid, City எல்லா கிளப்ல இருந்தும் இருக்காங்க. பட் ஜெனரலா they have been very very respectful. அது வந்து ஸோ உங்களுக்கு தான் அது வந்து கிரெடிட். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸ்டார்ட் ஆஃப் த எபிசோட்ல சொன்ன மாதிரி we have grown என்ன ஒரு 1400 சப்ஸ் ஒரு இயர்ல. ஸோ இட்ஸ் அ மேசிவ் growth. அண்ட் இது வந்து அடுத்த என்னோட கோச்சிங் கரியர் பத்தி எல்லாம் இன்னொரு இதுல பேசுவோம். ஏன்னா ஆல்ரெடி 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு. மலேசியால எல்லாம் இதுக்கும் மேல பேசினா அடுத்த நாள் வேலைக்கே அப்படியே போயிருவாங்க அவங்க. பட் இல்ல அதான் ரொம்ப ரொம்ப நன்றி, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, தேங்க்ஸ் மக்களே. we will see you. மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்து we will give you a list of post season என்ன பிளான். வழக்கமா we will do a episode every week. so இந்த 2 weeksக்கு அப்புறம் we will let you know what's happening, what are we planned for the off season, என்னெல்லாம் பேச போறோம், என்னெல்லாம் பண்ண போறோங்கிறது. take some break, we are going to take a break. and அதுக்கப்புறம் மறக்காம ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா we will keep you updated. all transfer rumors எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். ஸோ மறக்காம அங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, எங்களோட என்கேஜ் பண்ணிட்டே இருங்க. because your engagement keeps us going. both Sesh and myself, we are so incredibly grateful to you people. so மறக்காம வந்து keep engaging with us, and we will see you in another video very very soon. Until then, take care. Bye bye.